Hi, Ma. Anyone in the classroom? My voice is audible, Ma. Yes, Yes, sir. sir. Yes, sir. Audible, sir. Yes, sir. Okay, Ma. Okay, fine, super. Screen okay, yeah? You feel comfortable? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, Ma. Okay, fine. Any other state candidate is there in the classroom? Okay, fine. Okay, Ma. So, என்னோட name வந்து I'm Dr. Dinesh Kumar. என்னோட பிஹெச்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ என்னோட மேஜர் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ்மா. பேக்கப் வந்து யூஜி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிஜி வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமு. தென் பிஹெச்டி வந்து அட்வான்ஸ்டு பிசிக்ஸ். ஆக்சுவலி இட் இஸ் கம்ஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர் பிசிக்ஸ். ஓகே, ஸோ நேம் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ், ஐ திங்க் ஸோ. ஆமா, ஃபைன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர் இன் த சேம் ஃபீல்டு. ஆக்சுவலாக டீச்சிங் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 11 இயர்ஸ் கம்ப்ளீட்டட்மா. ஸோ மேயோட எனக்கு கம்ப்ளீட்டட். தென் அதே மாதிரி ரிகார்டிங் நீட் அண்ட் ஜேஇ, ஓகே, ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் அண்ட் கெரியர் ஸ்டார்டிங் அட் ஏஐபிஎம்டில ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஆஃப்டர் தட் நீட் வந்தது. வாய்ஸ் ஆடிபிள்? My voice is audible. If you have any technical issues, okay, please update the classroom, ma. So I will just to check the signal strength. Maybe some technical problems are there. அது நான் கொஞ்சம் ஃபில்டர் அவுட் பண்ண ஈஸியா இருக்கும். Maybe any technical issues is regarding signal issue or otherwise screen or otherwise my voice clarity, okay. So whatever it may be, one important thing, audible voice distract ஆகுதுங்கறாங்களே. என்னோட வாய்ஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுதாமா? Sometimes உங்க இது கனெக்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து லோவா இருக்கு சார். அப்படியா? கிளியர் சார். கிரீன் கலர்ல தான இருக்கு. Yes, sir. இப்போ ஓகேயாமா? இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கா? எனக்கு பாயிண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுக்கே. இல்ல சார், it is audible, sir. ஓகே, ஃபைன், சூப்பர்மா. ஓகே, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ அது வந்து ரிகார்டிங் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை. ஆக்சுவலா சென்னையில வந்து டாப் காலேஜஸ், டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், ஓகே, அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல பிஜிடி ஹெச்ஓடியா ஒர்க் பண்ணியிருக்கேன்மா. ஸோ சென்னை பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஆர் தேர் இன் சென்னை. ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நீட் அண்ட் ஜேஇ வந்து பாஸ்ட் ஒரு 7 years ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சேம் ஃபீல்டு. ஸோ வேரியஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நீட் அண்ட் ஜேஇ ஃபேக்கல்ட்டி அண்ட் ஐசிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல பிசிக்ஸ் சீனியர் ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மெட்ரிகுலேஷன் போர்டு டீச்சர்ஸ் ஆர் தேர்னா. ஸோ நியூ டெக்ஸ்ட் புக்ஸ் அவங்களுக்குலாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ட்ரைனிங் ஃபேக்கல்ட்டி சீனியர் ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எடியூட்டல் அகாடமில ஒன் ஆஃப் த சீனியர் ஃபேக்கல்ட்டி இன் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லாங் பேக் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பிசிக்ஸ் பொறுத்த வரையும் இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ள போகலாம் டேரக்டா. ஸோ ஐ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சேம் ஃபீல்டு, ஓகே. ஸோ கம்பேர் டு ஆல் அதர் ஃபேக்கல்ட்டி ஐம் கம்ப்ளீட்டட் டாக்டரேட்னா. ஸோ அப்போ கண்டிப்பா அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் டீப் எங்கள்கிட்ட இருக்கும் ஆக்சுவலா. ஸோ நாட் லைக் எம்எஸ்சி அண்ட் நாட் லைக் பிஎஸ்சி, பிஇ, எம்இ அந்த மாதிரிலாம் கிடையாது ஆக்சுவலா. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மாஸ்டர் டிகிரி யூ நோ த லெவல் டு கம்ப்ளீட் த டிகிரி, ஓகே. ஸோ பிஹெச்டிங்கிறது எப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ஓகே. ஒரு பர்டிகுலர் ஏரியால நம்ம டாக்டர் ஆஃப் பிலாசபி வாங்குறோங்கிறப்ப அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம டீப்பா இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் நாட் லைக் பை ஹார்ட் டு ரீப்ரொடியூஸ் த கான்செப்ட்ஸ் இன் த எக்ஸாமினேஷன் டு கெட் த டிகிரி அப்படின்னு சொல்ல முடியாது. பிஹெச்டியை பொறுத்த வரையும் கண்டிப்பா ஸ்டஃப் இருந்தால் தான் நம்ம ஓரளவு வந்து கவர்மெண்ட் டிகிரி எல்லாம் நம்ம டாக்டரேட்லாம் வாங்க முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ஸோ அப்ப அந்த பர்டிகுலர் மேஜர், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஓகே, லைக் பிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிகார்டிங் ஸ்கில் இருக்கும் போது ஐ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் நாலேஜ் இன் மை மேஜர் ஆக்சுவலி. பட் ஒன்லி திங் நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ எனக்கு நிறைய அப்டேஷன் நாலேஜ் இருக்குங்கிறது நோ யூஸ். பட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படிங்கறதுல தான் மை பார்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் இஸ் தேர் ஆக்சுவலா. என்னோட ரோல்னே கூட சொல்லலாம் ஆக்சுவலா. அண்ட் ஒன் மோர் திங், ஐ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சேம் ஃபீல்டு. ஐ எம் கெட்டிங் என்னோட ஃபீட்பேக் பொறுத்த வரையும் எப்பவுமே பக்காவா இருக்கும், ஓகே. சார் தினேஷர் கிளாஸ்னா பிசிக்ஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவேன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட சைட்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா கம்பேர் டு ஆல் அதர் பேப்பர் கண்டிப்பா பிசிக்ஸ்க்கு வேணுமா. ஸோ நீட்டா இருந்தாலும் சரி, ஜெயியா இருந்தாலும் சரி, ஸோ நானே சொல்ல வேண்டாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த இயர் வந்து
யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய சேஞ்சஸ் எந்த மேஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே நீங்க கேட்டிருப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங், யூஆர் கெட்டிங் த ஃபீட்பேக் ரிகார்டிங் 2021 நீட் பேப்பர் இந்த நியூஸ் சேனல்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் ஐ திங்க் 12th தானே இப்பதான் முடிஞ்சிச்சு ஆக்சுவலா. ஸோ நீங்க ஒரு லாஸ்ட் வீக் நீங்க நீங்களே நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் ரீட் பண்ணிருப்பீங்க. ஸோ பயோ பொறுத்தவரையும் ஓகே, எவ்ரி ஒன் ஃபீல் கம்ஃபர்டபுள் பிளாட்ஃபார்ம். அது ஆக்சுவலா ஒரு தேரி, ஒரு ஐக்யூ பேஸ்டு சப்ஜெக்ட் ஆக்சுவலா. ஸோ கெமிஸ்ட்ரி கூட ஓரளவு கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70-80% கொண்டு வந்துடலாம். ஓகே, நாட் தட் மச் லெவல் காம்ப்ளிகேட். ஓகே, லைக் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் 3 பார்ட் தான் 11th and 12th கிரேடுல. ஓகே, பட் இந்த பிசிக்ஸை பொறுத்து தான் இப்ப பெரிய ஹெட்டேக். இந்த இயர் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது பிசிக்ஸ் சப்ஜெக்ட்னால கட் ஆஃப் குறையுமா அப்படிங்கறத இப்ப எல்லாரோட கொஸ்டின் மார்க்குமே ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து மேபி அடுத்த இயர் அது கொஞ்சம் லிபரலாக சான்சஸ் இருக்கு. மேபி இதே டஃப்னஸ் லெவல் திரும்ப கண்டினியூ ஆகலாம், இல்லை இதை விட கூடவும் போகலாம். ஸோ வி கேன் நாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இன் தட் ஃபியூச்சர் பார்ட். ஓகே, ஸோ அதனால வந்து வி ஹாவ் டு ரெடி டு சால்வ் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல். ஓகே, பட் ஒன்லி திங், உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க ஸ்டார்டிங்லேயே கோர்ஸை கான்சென்ட்ரேட் பண்றீங்க. திஸ் இஸ் ரியல். ஓகே, திஸ் இஸ் த ரியல் வெர்ஷன் பிகாஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். ஓகே, வீக் டே பேச்சஸ் ஆர் தேர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிராஸ் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெப்யூட்டட் மெடிக்கல் காலேஜஸ்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, பட் பிசிக்ஸை பொறுத்த வரையும் ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் நாலேஜ் இருக்கிறதுனால ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ஓகே, இன் மை சப்ஜெக்ட். ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸ் எடுப்பேன், கான்செப்ட்ஸ் ஓரியன்டா உங்களுக்கு கொண்டு போயிடுவேன். பட் ஒன்லி திங், நீங்க கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பேர் டு ஆல் அதர் பேப்பர்ஸ். நீங்க பயோ கூட நான் இன்ட்ரெஸ்ட் இருக்க வேணாம்னு நான் சொல்லல. அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த அவேர்னஸ், அந்த லெவல் ஆஃப் அவேர்னஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கணுமா. ஸோ நீங்க ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க போய் பெரிய எங்களை மாதிரி இப்போ ரிசர்ச் டிகிரியோ இல்ல பிஹெச்டி இன் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒன்றும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்க போறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு டீப்பா உங்களை யாரும் படிக்க சொல்லல. நம்ம வந்து என்ட்ரன்ஸை கிராக் பண்ணணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும். அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் செலக்ட் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா கம்பல்சரி இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து மெக்கானிக்கல்ல இருந்து சிவில். இன்னைக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்னைக்கு லேட்டஸ்டா போயிட்டு இருக்க டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின்ஸ் லேர்னிங், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா எங்க இன்ஜினியரிங் ஃபீல்டை பொறுத்த வரையும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு பிசிக்ஸ் தான் நாங்க சொல்லணும் ஆக்சுவலா. ஓகே, பிசிக்ஸ் பொறுத்தவரை நாட் லைக் அ சிம்பிள் சப்ஜெக்ட். அது ஒரு சிம்பிளான சப்ஜெக்ட் மாதிரி நீங்க ஸ்கூல்ல இமேஜின் பண்றீங்க. பட் அதுவே ஹையர் ஸ்டடிஸ் போனீங்க, அது எஸ்பெஷலி இன்ஜினியரிங் எல்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பார்ட் ஒவ்வொன்றும் ஒரு சாப்டரும் ஒரு மேஜரா அப்படியே உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகும். எங்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின் வந்து, சார் நான் எம்பிபிஎஸ் பண்ண போறேன், நான் எதுக்கு பிசிக்ஸ் படிக்கணும், இது எங்களுக்கு இவ்வளவு தேவையா? அததான் அவனும் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறான். ஆக்சுவலா பிசிக்ஸ் பொறுத்தவரை நீட்ல கேட்கறது வந்து அவ்வளவு பார்ட் அவன் கம்ப்ரஸ் பண்றதே கிடையாது. ஓகேயா, சோ எல்லாத்தையும் போட்டு அவன் கம்ப்ரஸ் பண்ணல, அவன் ரொம்ப ஈஸியான ட்ராக்ல தான் டிராவல் பண்றாங்க. உங்களுக்கு ரிலேட்டட் பார்ட் எது? ஓகே, அதுவும் இந்த வருஷம் இந்த பாருங்க, இப்பதான் ஜஸ்ட் நவ் நான் அந்த பேட்டர்ன் சிஸ்டம் ரெடி பண்ண இந்த அகாடமிக் இயருக்கு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ரேஷியோவை இந்த வருஷம் எங்களுக்கு நீட் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. எவ்ரி ஒன் கெட் கன்ஃபியூஸ்ட். பிகாஸ் என்னன்னா எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான ரேஷியோ ஆரம்ப காலத்துல இருந்து வந்துட்டு இருந்தது. பட் இந்த இயர் அதை டோட்டலா அப்படியே பிரேக் பண்ணிருக்காங்க பிசிக்ஸ்ல ஆக்சுவலா. ஓகே, சோ யாருமே இமேஜின் பண்ணல. சோ 12th பாத்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கு 32 கொஸ்டின்ஸ் வந்து 12th லாக் ஆயிடுச்சு. 11th மேக்ஸிமம் தூக்குனாங்க இந்த இயர் ஆக்சுவலா. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலாவே என்னுடைய கிளாஸஸ்ல நான் ஸ்டார்டிங்லேயே வந்து கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பார்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் நாங்க எப்பவுமே. பட் ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த 3 or 4 கொஸ்டின்ஸ் தான். ஆனா இந்த இயர் பார்த்தா 5 கொஸ்டின்ஸ், 6 கொஸ்டின்ஸ், அப்படியே சரட்டு மேனிக்கு அந்த பார்ட்ல கொஸ்டின்ஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரியலி வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. பிசிக்ஸ் வந்து ஒரு ஓவரால் ரிவ்யூ வந்து டஃப்னு இருக்கு. பட் ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் 35 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட வந்திருக்காங்க. இப்போ என்னோட கேண்டிடேட்லாம் ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 30 to 35 கொஸ்டின்ஸ் கரெக்டா தான் அட்டன் பண்ணிருக்காங்க. பட் அவங்க எல்லாம் வந்து கெட்டிங் ஹரிபரி டு ப்ரிப்பேர் த சிலபஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா. ஏன்னா வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமெரிக்கல் பார்ட், உங்களோட இனோவேட்டிவ் திங்ஸ், உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இது எல்லாமே ரொம்ப அவசியம். நம்ம நியூமெரிக்கல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சரே எடுக்க முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு சொல்லி நிறைய கான்செப்ட்ஸை நம்ம ரீகலெக்ட் பண்ணணும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்னு 11th
பார்ட் ஃபுல்லாவே ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல போகும். 12th பார்ட் ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட், ஓகே. ஸோ அது மாதிரி மேஜர்ல உள்ள வந்துடும். ஸோ சர்க்யூட் பிரான்ச்சஸ் அண்ட் நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ்ல தான் உங்க 11 and 12 கிரேட் கனெக்டட்ல இருக்கு ஆக்சுவலா. பட் ஆனா பயோ எடுத்துட்டீங்கனாலும் பாட்னியா, ஜுவாலஜியா, மேக்ஸா, கெமிஸ்ட்ரியா எல்லாமே 11th கான்செப்ட்ஸ் கெட் ரிஃப்ளெக்டட் இன் 12th. பட் ஆனா பிசிக்ஸ்ல மட்டும் தான் 11th பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். 12th டோட்டலா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் போவோம். நான் ஹெட்டாலாம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் எடுக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஹேண்டில் 11th ஸ்டாண்டர்ட். ஏன்னா 11th ஈஸி பார்ட். 12th எடுக்கணும்னா நிச்சயம் அந்த பர்டிகுலர் பார்ட், அந்த பர்டிகுலர் நியூமெரிக்கல் பார்ட், ஷார்ட்கட்ஸ், ஓகே, எல்லாத்தையும் எடுக்கணுங்கிறப்ப ஃபேக்கல்டி வந்து தரவு நாலேஜ். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அப்டேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ் வந்து யாருனாலே சும்மா எடுத்துட்டு போயிடலாம் நேம் ஷேக்குக்கு. பட் ஆனா ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ண வைக்கணும், எல்லா பாட்டையும் கிளியரா முடிச்சு கொடுக்கணும். ஒரு கான்ஸ்டன்ட் லைன் லைக் அ டிசி, டைரக்ட் கரண்ட் மாதிரி அந்த கிராஃப் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டு இருக்கணும். நாட் ஹேவ் அ ஹை ஃபிளக்சுவேஷன், நாட் ஹேவ் அ லோ ஃபிளக்சுவேஷன். ஸோ அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒரு யூனிட் நல்லா எடுத்துட்டு இன்னொரு யூனிட் ரொம்ப லோவா போறது, இன்னொரு யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாமே எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பிசிக்ஸ் ஸ்கோர் வந்து அடி வாங்கிடும். ஓகே. ஸோ பிசிக்ஸ் வந்து ஒரு காலத்துல ஸ்டார்டிங் ஆஃப் பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே. பட் ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் பிசிக்ஸ் தான். எனக்கு சொல்ல போனாவே உங்களுக்கு தெரியும், இந்த இயர் நீட் மார்க் யாரெல்லாம் பிசிக்ஸ்ல ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மெடிக்கல் சீட்டே கிடைக்க போகுதுங்கிற ஒரு ட்ரூ ஃபேக்ட் வந்து ரொம்ப தெளிவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாடலை ஃபாலோ பண்ணி தான் இப்ப நீங்களும் வரப்போறீங்க. அதே மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. ஓகே. எஸ்பெஷலி இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து அது இருக்கு இது இருக்கு இல்லாம போகும், நாங்க அதெல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் இந்த ஃபூல் ஸ்டோரிஸ்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாமே யூ ஜஸ்ட் பாசிங் ஆஃப் கிளவுட்ஸ்மா. அதெல்லாம் எதையுமே நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து அவங்க எல்லாமே லைக் ஹைலி குவாலிஃபைட் பர்சன்ஸ், சுப்ரீம் கோர்ட் பர்சன்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் என்ன இருக்கும் அதுக்கு தான் வந்து எவ்ரி ஒன் டு சப்போர்ட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி டைலமெல்லாம் இருந்தீங்கன்னா தூக்கி தூரம் போட்டுட்டு நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட்ஸ் ஆர் தேர். அந்த கரெக்டான டைம் பீரியடை நம்ம பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா நம்ம இப்போ இது வந்து இந்த இயருக்கு சும்மா ரஃபா நான் எழுதினது ஆக்சுவலா. இந்த இயர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 12th ரேஷியோ வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு. நீட்ல பாத்தீங்கன்னா 1+1+1+1+1. ஸோ டோட்டலா 6 questions 5 questions அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு நீட்ல டிவியேட் ஆயிடுக்கு. ஸோ யூஸ்வலாவே இம்பார்ட்டன்ஸ் இருந்த யூனிட் தான் அது. அதாவது என்னன்னா இம்பார்ட்டன்ட் இல்லாத யூனிட்டை அவங்க மேபி இம்பார்ட்டன்ட் மாத்தி இருந்தாங்கன்னா நம்ம அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து யூஸ்வலாவே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து எந்த யூனிட்ஸ்க்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த யூனிட்ஸ் ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. தேர் கான்சென்ட்ரேட்டிங் மோர் கம்பேர் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த இம்பார்ட்டன்ட் லெசன் அவன் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தான் இருந்தான். அது ஆனா இந்த வருஷம் ரொம்ப 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 அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமா ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்ப நமக்கு இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ இனி வரக்கூடிய அப்கமிங் இயர்ஸ்ல அந்த இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் எல்லாம் தயவு செய்து நீங்க ரொம்ப 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 தரவா பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஓகேயா. அதே மாதிரி இந்த ரொட்டேஷனல் மோஷன்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ், ஓகே, டாப் சென்டர்ஸ்னே சொல்றோம் நம்ம இந்தியால எல்லாம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 11th எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா 12th பாத்தீங்கன்னா வித்தின் 4 மந்த்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. ஆனா 12th ரேஷியோ எங்கேயோ ரொம்ப ஹையா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப 11th கான்சென்ட்ரேட் பண்ண டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம டஃப்பான பாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் பிசிக்ஸ் தான். ஸோ அந்த பிளானிங் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்கம்மா. ஸோ அதை வந்து நம்ம இந்த இயர்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் மெயினா நம்ம உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அதுதான். ஸோ ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கும் போது கண்டிப்பா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்பவுமே எல்லார்ட்டையும் சொல்றது ஒண்ணுதான், சிம்பிள் திங். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கரா இருந்து நோ யூஸ். தயவு செய்து நீங்க ஹார்ட் ஒர்க்கரா இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல கன்ஃபார்மா உங்களால ஸ்கோர் பண்ண முடியாதுமா, நிச்சயம், டேம் ஷூர். பட் நீங்க எல்லாருமே கண்டிப்பா எதா இருக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்கரா இருக்கணும். ஹார்ட் ஒர்க்கர் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்மார்ட் ஒர்க்கர். ஒன் ப்ராப் இஸ் தேர் இன் தமிழ் ஆக்சுவலா. ஓகே, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க மேபி, ஊர்ல எல்லாம் வில்லேஜ் சைட்ல தான் சொல்லுவாங்க, நோகாம நொங்கு தின்னுட்டு போறான், லைக் தட். ஓகே, சோ எதுவுமே பண்ண மாட்டான், சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ல கெட் ஃபுல் பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதனால நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 38 சாப்டர்ஸ் 19 யூனிட்ஸ் ஆர் தேர் இன் பிசிக்ஸ் ஆக்சுவலா. அவ்வளோ டஃபா அங்க எங்கன்னு சொல்லி அவ்வளோ புக்ஸ் படிச்சு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். கடைசியில எவ்ரி திங் கெட் கன்ஃபியூஸ்ட், ஃபுல்லா போய் கம்ப்ளீட்டா விட்டு நெகட்டிவ்ல மார்க்ஸ் போயிடும்.
ஸோ இதெல்லாம் தேவையா? அதை விட ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரா இருங்க. ஓகேயா? செலக்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸை தரவா படிங்க. A to Z. நான் இப்பயும் உங்கள்கிட்ட அதான் சொல்றேன். A to Z ரொம்ப டீப் தரவா இருக்கணும். அந்த செலக்டிவ் யூனிட்ஸ் நீங்க clear, you can able to solve any kind of question in that unit. Actually you're ready to solve any kind of questions. So அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல நீங்க அந்த யூனிட்ல வந்துட்டீங்கன்னா கன்ஃபார்மா அதுக்கான ஃபுல் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துடலாமே. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டினுக்கு மேல இந்த வருஷம் ஒழுங்காவே அட்டன் பண்ணல. அப்ப அந்த இடத்துல நான் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எஸ்ஹெச்எம், மேக்னட்டிசம் இந்த மாதிரி செலக்டிவான யூனிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இதை அட்டன் பண்ணியிருந்தாலே எனக்கு 22 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடுதே. இப்ப நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி 15 கொஸ்டின் அட்டன் பண்ணி அதுலயும் நெகட்டிவ் மார்க்ஸ் எடுத்து பிசிக்ஸ் மார்க்ஸ் காலியாகி நீங்க ஒழுங்கா பண்ற ஒரே பிளாட்ஃபார்ம், ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ற ஒரே பிளாட்ஃபார்ம் ஜுவாலஜி. அப்ப பிசிக்ஸ் என்ன பண்ணும், ஜுவாலஜி மார்க்கை சேர்த்து காலி பண்ணிடும். ஸோ அந்த பர்சன்டைல்ல போகும்போது நெகட்டிவ் மார்க்ஸ் ரொம்ப டிவியேட் ஆகும். ஸோ அதனால கெட்டிங் very fear to attend the questions. So அதனால you don't get panic, that is most important. But at the same time ரொம்ப லெத்தாஜிக்கா என்னுடைய மேஜர்ல நீங்க டிராவல் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சரி, என்னுடைய மேஜருக்கு is always one get is there. அது everyone, okay, everyone feels some inconvenient தான். எவ்வளவு பெரிய டாப்பர்ஸா இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, one prop is there. So அது வந்து பிசிக்ஸ்ல ரொம்ப லைவாவே எக்ஸ்பர்ட்ஸ் லெவல்ல ஃபீல் பண்ணக்கூடிய ட்ராக் ஆக்சுவலா. ஸோ அதனால அந்த அளவுக்கு அந்த பேப்பருக்கு வெயிட்டேஜ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ நாட் லைக் அ சிம்பிள் ட்ராக். சும்மா வந்து ஒரு இதை படிச்சோம், தேரியில நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்தோம், ஒரு ஐக்யூ ஸ்கில் பண்ணோம், ஜஸ்ட் லைக் அதை நான் எம்சிக்யூ பேட்டர்ன்ல நான் டிக் பண்ணிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுல என்ட்ரன்ஸ்ல அது எஸ்பெஷலி நீட் அண்ட் ஜேஇலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட இன்ஜினியரிங் ட்ராக். இந்த வருஷம் நாங்களே கெட்டிங் வெரி எப்படி சொல்றது, சர்ப்ரைஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ். என்ட்ரன்ஸ் ஜேஇ மாடியூல் வந்து இது வரைக்கும் நீட்ல ரிஃப்ளெக்ட் ஆன ரேஷியோ ரொம்ப கம்மி. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த சிவில் சாலிட் மெக்கானிக்ஸ்ல இருக்கு. மேபி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டடி இன் ஃபியூச்சர் சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங்லாம் இருந்தீங்கன்னா எஸ்எம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பேப்பர், சாலிட் மெக்கானிக்ஸ். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா இந்த பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். நீங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பில்லர் எப்படி கொடுக்கணும், அந்த சென்டர் சப்போர்ட்டிங் எப்படி இருக்கணும், அந்த பில்லர் வழியா ஃபோர்ஸ் எப்படி அந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகுது, ரோலிங் பில்லரா இல்ல நான் ரோலிங் பில்லரா, அந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட் இருக்கு. அதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு சாலிட் மெக்கானிக்ஸ்ல ரோலிங் பாடி, நான் ரோலிங் பாடிஸ் தான் இருக்கு ஆக்சுவலா. சோ அந்த மாடியூல்ல வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் வச்சு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் வச்சு சம் போடுவோம். அது ஜேஇ பார்ட். எங்களுக்கு கெட்டிங் சர்ப்ரைஸ் இந்த வருஷம் நீட் அப்படி இருந்துச்சு ஆக்சுவலா எல்லாருக்குமே. அதை நீட்ல தூக்கி கேட்டிருந்தான். ஓகேயா? பட் ஆனா கொஸ்டின்ஸ் எல்லாம் நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே வந்து யூஸ்வலா ரொம்ப டைரக்டா கேட்பான். பட் இந்த இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பியூர் டெக்னிக்கல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜ் இல்லைன்னா கண்டிப்பா போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் தான். பட் ஆனா சிம்பிள் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஓகே, நான் எடுக்கும் போது ரொம்ப டீப்பாவே நான் டீச் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறப்ப டு அட்டன் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ். சும்மா ஈஸி கொஸ்டின் பேப்பரை மட்டும் அட்டன் பண்ணிட்டு சார் கொஸ்டின் பேப்பர் இட் இஸ் டஃப்னு போயிட்டு அவன் ஃபைண்டிங் அன் அதர் ஆப்ஷன் சும்மா எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ டைம் அடிக்கடி நம்ம வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து ஒன் டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு அட்டன் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பட் டைம் ஆல்சோ டு பிளே த மேஜர் ரோல். பிசிக்ஸை பொறுத்த வரையும் வந்து ஃபேக்கல்டி டீச்சிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கூல்ல விட்டுடுறீங்க, அதையும் சேர்த்து நம்ம எடுத்துட்டு தான், நாங்க என்ட்ரன்ஸ் ஃபேக்கல்டிஸ் எடுத்துட்டு தான் அப்புறம் உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நியூமெரிக்கல்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய ட்ராக்ல நாங்க டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் பயோ பொறுத்தவரை நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்லேயே நீங்க டெக்ஸ்ட் புக்கை நல்லா ரீட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் நீங்க என்ட்ரன்ஸ் கிளாஸ்ல லிசன் பண்றீங்க. பட் பிசிக்ஸ் அப்படி கிடையாது. பிசிக்ஸ் உங்க சிபிஎஸ்சி பார்ட், ஐசிஐசி பார்ட், மெட்ரிக் பார்ட் அதுவும் போகணும். பிளஸ் அதே மாதிரி நியூமெரிக்கல் பார்ட், ஷார்ட் கட்ஸ், கான்செப்ட்ஸ் இந்த பார்ட்டும் போகணும். அப்புறம் தான் என்ட்ரன்ஸ்க்கான மெயின் மாடியூல்ஸ் வரணும். ஸோ உங்களுக்கு கூட வந்து கிளாஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து யூஸ்வலா வந்து கம்பேர் டு அதர் பேப்பர்ஸ் டீச்சர்ஸ் எடுக்கக்கூடிய ஒர்க்கிங் ஹவர்ஸும் இதுல அதிகமா வரணும். அப்படி வந்தாதான் வில் டிஸ்கஸ் மோர் கான்செப்ட் டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபியூச்சர்ல பிளான் பண்ணி கிளாஸ் ஷெடியூல்ஸ் போட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்க்கலாம் as soon as possible. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஜஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லை. ஸோ அதனால வந்து நான் இன்னைக்கு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி நான் கொடுத்துடுறேன். ஸோ தென் வில் பிளான் டு ஸ்டார்ட் அப்கமிங் வீக்ஸ். ஆக்சுவலா அப்கமிங் கிளாஸஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஃப் யூ ஹேவ் எனி doubts or otherwise if you have any clarity regarding the subject நீங்க எதுனாலும் கேளுங்க. ஓகே, அதே மாதிரி
உங்களுக்கு என்ன இன்கன்வீனியன்ட்டா இருந்தாலும் நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஓகே. ஆஸ் அ சீனியர் பர்சன் ஷூரா வந்து என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. சோ ஆன்லைன் கிளாஸ்ங்கிறதுனால ஹேவ் சம் டிஃபிகல்டீஸ் ஆர் தேர். டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம், சிக்னல் பிளாக் ஆகலாம். சோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஃபீல் கம்ஃபர்டபிள். ஷூரா நீ ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கிற அளவுக்கு கிளாஸ் நான் எடுத்து கொடுத்துடுறேன். ஓகேயா. சோ அது எனி டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் will filter out. Okay, so day by day நம்மளுக்கு போகுது, வீக் பை வீக் கிளாஸஸ் போகுது, எல்லா போர்ஷனும் நம்ம பிளான் பண்ணி முடிக்கணும். ஸோ அதனால அதெல்லாம் எராடிகேட் பண்ணி வில் பிளான் டு கம்ப்ளீட் as soon as possible. சரிம்மா, இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம எந்த பார்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு டெமோ கிளாஸ் தான். ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துடுறேன் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த இயர்ல வந்து என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் காமிச்சிருக்காங்கிறத நான் கிளாரிட்டி சொல்லிட்டேன் நான். ஸோ இம்பார்ட்டன்ட் மேஜர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா இம்பார்ட்டன்ஸை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால அந்த இம்பார்ட்டன்ட் மேஜரை தயவு செய்து ரொம்ப தரவா ப்ரிப்பேர் பண்றது பெட்டர்மா. ஸோ அதே மாதிரி பிசிக்ஸை பொறுத்தவரை நீங்க இன்ஜினியரிங் ட்ராக் எல்லாம் போறீங்க அப்படின்னா, ஸோ நான் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஓகே. ஒரு 6-7 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எங்களோட இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, அது அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், என்ஐடியா இருக்கட்டும், ஐஐடியா இருக்கட்டும், எஸ்ஆர்எம், பிட்ஸ், பீலானி, வாட் எவர் இட் மே பி. ஓகே. ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை கண்டிப்பா பிசிக்ஸ் பேப்பர் வந்து நாலேஜ் ஸ்கில் இல்லை அப்படின்னா உங்களால ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருக்கக்கூடிய எந்த பேப்பர்ஸுமே நீங்க ஸ்கோர் பண்ண முடியாதுமா, கன்ஃபார்மா. ஸோ அதுக்கான ஃபுல் பேசிக்ஸ் நம்ம இப்போ 11 and 12 கிரேட்ல தான் நம்ம ஃபுல்லாவே நியூமெரிக்கல் பார்ட் ரிலேட்டடா நம்ம படிச்சாகணும். சார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். பட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எஸ்பெஷலி எந்த பார்ட்டை அதிகமாக்குறாங்கன்னா 12th பார்ட் வந்து ரொம்ப அதிகம் ஆக்குறாங்க. அது இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக்கிட்டான். ஓகே. ஸோ அப்படிங்கிறதுனால தயவு செய்து 12th பார்ட்டை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட மேஜர்ஸை பொறுத்த வரையும் கார்டியாலஜியா இருக்கட்டும், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், so any medical departments, so fully related to medical equipments. Okay, so the name of the major, it is called medical electronics அப்படினு ஒரு பார்ட் இருக்கு. so அந்த பார்ட்ட தான் நீங்க பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் னு சொல்லிட்டு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தியே நீங்க தனியா படிக்கிறீங்க. so இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல அப்படினா, மெடிக்கல் ஃபீல்ட் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லனா you cannot able to get any kind of proper results to the patients. actually நீ எந்த பேஷண்டோட ரிசல்ட்ஸ் இல்லாம நீ யாரையுமே எதுமே கியூர் பண்ண முடியாது. so அப்ப நீ எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டரா இருந்தாலும் அந்த ப்ராப்பரா நீ ஒரு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணணும்னா, ஸோ பேஷண்ட்டை பத்தின ஃபுல் ரெக்கார்டு, ஃபுல் ஃபைல் ரெக்கார்டு உனக்கு வேணும், மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். ஸோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு கியூர் த பேஷண்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்லயுமே நம்ம பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டதுன்னு ஜென்ரலா பிசிக்ஸ்ங்கிற ஒரு நேம்ல போகாதீங்க. ஏன்னா பிசிக்ஸை பொறுத்தவரை எல்லாம் மாடிஃபைடு வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பிசிக்ஸ் கீழே எக்கச்சக்கமான மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் one of the electronics field தான். it comes under the major of physics தான். ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி போயிட்டீங்கன்னா பிசிக்ஸ்ங்கிற ஒரு பார்ட் தான். பட் இன்னைக்கு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு மெக்கானிக்கல் போய் மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஆட்டோமொபைல் மாறிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ப உங்களுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா வந்துடுது இப்ப. ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே மதர் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து நம்ம ஸ்கூலிங்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நாலேஜை டெவலப் பண்ணணும். ஓகே. சரிம்மா, ஜஸ்ட் இது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டைரக்டா சப்ஜெக்ட்குள்ள நான் போறேன் ஆக்சுவலா. ஸோ என்னோட சப்ஜெக்ட் பொறுத்தவரையும் கண்டிப்பா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ கிளாஸ் இன்ட்ராக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்டாவே நான் சொல்லிடுறேன், கிளாஸஸ் தயவு செய்து ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. ஓகேயா. இது வந்து ஒரு பெரிய ஹெட்டேக் எனக்கு லாஸ்ட் இயர். அப்புறம் எல்லாமே நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து யூ கேனாட் ஏபிள் டு கெட் த மார்க்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்றது. ஓகேயா. சோ எப்படி சொல்லணும், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் ஆக்சுவலா. சோ அந்த ஹார்ட் ஒர்க்கை நீ ஸ்மார்ட் ஒர்க்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ரெகுலர் கிளாஸஸ் ஒர்க் அட்டன் பண்ணணும், கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் கரெக்டா பண்ணணும், அசைன்மெண்ட் ஒர்க்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிக்கணும். ஓகேயா. ஸோ கரெக்டா ப்ராப்பரா நீ ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி வந்தாதான் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட். ஸோ எதுவுமே நான் பண்ணாம லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஒரு 2 months நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சார் டு கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ்னா அந்த ஒர்க் வந்து கண்டிப்பா பிசிக்ஸ்ல பலிக்காது ஆக்சுவலா. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ல கூட ஓகே, வித்தின் ஒரு 15 days 20 daysல நான் ரீட் பண்ணேன் டு கெட் மேக்ஸிமம் மார்க்குங்கிறது மற்ற சப்ஜெக்ட்ல ஓகே. பிசிக்ஸ்ல இட் இஸ் இம்பாசிபிள் ஒன். ஸ்டார்டிங்ல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ற கேண்டிடேட்ஸ்னால மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களோட லெவல் எப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஓகேயா. அதுக்கு தகுந்த மாதிரி யூ ட்ரை டு அட்டன் த கொஸ்டின். பிசிக்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணி மினிமம் மார்க்ஸ் எடுத்து அதை நெகட்டிவ்ல கொண்டு போய் ஓகே உங்களோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார்ட் வந்து அடிவாங்க என்ட்ரன்ஸ்ல. அதனால பிசிக்ஸை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் கொஸ்டின் போறதை விட மினிமம் கொஸ்டின், பட் மினிமம் கொஸ்டின்ஸ்
எல்லாமே கரெக்டட் கொஸ்டின்ஸா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ராக்ல நீங்க போகணும். நீங்க 50 கொஸ்டின் 45 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நீங்க 40 கொஸ்டின் ரேங்க் ஆன்சருங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ அதுவே நீங்க ஒரு 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி 23 கொஸ்டின்ஸ் ஆர் கரெக்டட் அப்படின்னா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். டேம் ஷூர் உங்க ரேங்க் லிஸ்ட் நல்ல ஒரு ஆர்டர்ல தான் இருக்கும் ஆக்சுவலா. ஓகேயா? ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் நீட் ரிசல்ட்ஸ்ல வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு எல்லாருக்குமே. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா ஃபியூச்சர்ல அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணி நம்ம அதை ஓவர் கம் பண்ணாதான் கண்டிப்பா நம்மளோட ஆம்பிஷனை நம்ம ரீச் பண்ண முடியும். இதர் ஜெஇ ஐஐடி நம்ம போறதா இருந்தாலும் சரி, நீட் போறதா இருந்தாலும் சரி. ஓகேயா? ஸோ அதனால ப்ராப்பரா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா. அண்ட் ஒன் மோர் திங், அபார்ட் ஃப்ரம் தட் ஃபேக்கல்டி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் விட ஒரு கிளாஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரா இருக்கணும். எனக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எதிர்பார்ப்பேன் ஆக்சுவலா. ஐ நாட் ஹாவ் your school teacher. I'm not having any kind of internal marks and external marks and laboratory marks. அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேயா? I'm not like your school teachers. ஸோ அதெல்லாம் கேட்கலாமா வேணாமா அந்த மாதிரிலாம் பயப்பட எதுவுமே தேவையில்லை. ஒரு பெஸ்ட் ஹேண்ட் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ற பர்சன் வந்து வில் கெட் மோர் பெனிஃபிட். ஓகேயா? ஸோ அதனால வந்து கண்டிப்பா எதுனாலும் நீங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கொண்டு போகலாம். ஓகேமா? சரி, இன்னைக்கு ஜஸ்ட் நீங்க எதுவுமே ஸ்டார்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் லிசன் த கிளாஸ். ஓகே? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த 12th பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு ஆக்சுவலா, 11th பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த 12th பிசிக்ஸ் பொறுத்தவரையும் இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு சிபிஎஸ்சி ஆர் ஐசிஐசி ஆர் மெட்ரிக், ஓகே, எல்லா சிலபஸும் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லா சிலபஸ்லயுமே பார்க்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு போகுது அப்படின்னா 12th பார்ட்டுக்கு அதிகமா போயிடுது. ஓகே? ஏன்னா அது வெயிட்டேஜ் அதிகம் இருக்கக்கூடிய ட்ராக் ஆக்சுவலா. ஸோ 12th பொறுத்த வரையும் இப்ப நீங்க எப்படி அனாட்டமி பிசியாலஜி அந்த மாதிரி எல்லாம் மேஜர் ஸ்பிளிட் பண்றீங்களோ அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பிசிக்ஸ்லயும் அந்த மாதிரி மேஜர்ஸ் இருக்கு. ஓகேயா? அந்த மேஜர்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க டிராவல் பண்ணணும். அந்த ஸ்பெஷலைசேஷன் பார்ட் வந்து தரவா இருக்கணும். ஸோ இஃப் யூ ஹாவ் தட் 2021 நீட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா இந்த மேஜர்ல எத்தனை கொஸ்டின்ஸ் அலாட் ஆயிருக்குன்னு நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. அதுல கம்பல்சரி டேம் ஷூர். ஓகேயா? ஸோ நாட் ஒன்லி ஃபார் 2021, ஓகே, you just go through the previous year papers also. Yeah, 2019, 2018, whatever it may be, any kind of previous year question papers belongs to physics. Okay, the number of questions are allotted in the units. You just go through the previous year papers. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்பவுமே இந்த இஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல தான் எப்பவுமே மெயின்டைன் ஆகும் நீட்டை பொறுத்தவரை. I'm talking regarding NEET examination. JEE பொறுத்தவரை it is totally different. Okay, அது வந்து ட்ராக் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஒரு நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 50:50 அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல தான் JEE வருவான். பட் நீட் தான் வந்து கொஞ்சம் வந்து 12th ஹை பண்ணுவோம். பட் இந்த இயர் கொஞ்சம் அதிகமாவே பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ இஎம்எஸ் வந்து நீங்க தரவா இருக்கணும். ஓகே, இஎம்எஸ் அப்படின்னா சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் ரைட்டிங் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்கம்மா, கிளியரா நோட் புக் போட்டுக்கோங்க. அந்த நோட் புக்கை ஆர்டரா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஓகேயா, I'm not have a bulky time to complete the syllabus including your batch also. ஸோ ரொம்பலாம் அதிகமாலாம் எனக்கு டைம் கிடையாது. ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம கிளாஸஸ் போறது. ஸோ அதனால வந்து ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய ஷார்ட் டைமை கரெக்டா நம்ம பிளான் பண்ணி முடிச்சாதான் அந்த இம்பார்ட்டன்ட் ட்ராக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு கிராஷ் கோர்ஸ்ல யூ ஜஸ்ட் ரிவைஸ் ஆல் த பார்ட். ஓகே, ஸோ அப்போ யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு அட்டெண்ட் த நீட் எக்ஸாமினேஷன். ஸோ அப்போ அந்த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய மேஜரை நம்ம ஸ்பிளிட் பண்ணி டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸா நான் கொண்டு போகணும். அதே மாதிரி ஒரே யூனிட்லயே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ திங்க் இப்போ யூனிட் பொறுத்தவரை என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ரியலி சம் டிஃபிகல்டிஸ் டு கம்ப்ளீட் த போர்ஷன்ஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிசிக்ஸை பொறுத்தவரை மேஜர் பார்ட் இருக்கு ஆக்சுவலா. அந்த மேஜர் அந்த ஸ்பெஷலைசேஷன் பார்ட் எல்லாத்தையுமே நான் பிளே பண்ணி ஆகணும் ஆக்சுவலா. இப்போ எலக்ட்ரிசிட்டியில நான் ஒரு யூனிட் கொண்டு போறேன் அப்படின்னா அதுக்கு நாட் ரிலேட்டட் அதர் மேஜர்ஸ் தேர். நீங்க அதான் உங்களோட மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் பார்ட்லயும் ஒரு லிங்க் இருக்கும். ஆனா பிசிக்ஸ்ல மட்டும்தான் இப்ப தெர்மல் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல. இந்த தெர்மல் பிசிக்ஸ்ல பார்ட்ல படிக்கிற எதுவுமே 12th இருக்க மாடர்ன் பிசிக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. பிசிக்ஸ் சப்ஜெக்ட்லயே சம் ஸ்பெஷலைசேஷன் பார்ட் இஸ் தேர். ஒரு ட்ராக் வந்து இன்னொரு ட்ராக்ல ஓவர்லாக் ஆகாது ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி நம்ம அதையே ரொம்ப டீப்பா நம்ம கோ த்ரூ பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ அப்படி கோ த்ரூ பண்ணும்போது தான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு அட்டெண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் என்னோட ஃபேக்கல்டி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கொஞ்சம் யோசிங்க. டைம் கம்மியா இருக்கும் போது நம்ம ஃபாஸ்டா முடிச்சாகணும். ஓகே, அப்ப ஃபேக்கல்டி நான் கொஞ்சம் என்ன பண்ணி ஆகணும், கொஞ்சம்
ரொம்ப ஹரிபரின்னு போக முடியாது. ஸோ ஓரளவு கொஞ்சம் ஃபாஸ்டா பேசணும், ஃபாஸ்டா டீச் பண்ணணும். நீங்களும் ஃபாஸ்டா கொஞ்சம் ஓவர்லாக் பண்ணி வந்தீங்கன்னா தான் நம்ம கோர்ஸை சக்சஸ்ஃபுல்லா மேக்ஸிமம் யூனிட்ஸை கவர் பண்ணி நம்ம முடிக்க முடியும். யூஸ்வலா நீங்க தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க, அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் இந்த இயர் பாத்தீங்கன்னா ஃபுல் பல்க்டு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் கொண்டு வந்துட்டேன் ஆக்சுவலா. சோ இந்த அளவுக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு பர்டிகுலரான ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த இயர் தான் வந்து எங்களுக்கு ஒரு பிளானிங் ஸ்ட்ரக்சரையே மாத்தி இருக்கு ஆக்சுவலா. சோ அதனால நம்ம வந்து அந்த அளவு இம்பார்ட்டன்ட் உள்ள யூனிட் எல்லாம் ரொம்ப தரவா படிக்கணும். சோ டைம் எடுத்து தான் அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணணும். ஹரிபரியில யூனிட்ஸை மட்டும் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 28 days 28 சாப்டர்ஸ் எவ்வளவோ டீச்சர்ஸ் எவ்வளவோ சென்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் நேம் ஷேக். அவங்க எல்லாமே வந்து they cannot able to attend a single standard questions in the entrance examinations. சும்மா முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். ஃபைனலா அவங்களால எந்த ஒரு ஸ்கோரும் பிசிக்ஸ்ல பண்ண முடியாது. சோ நான் அதான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறமா, ரியாலிட்டி வேற. so there is a lot of difference are there in expectations and reality. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பவுமே சக்சஸ் ஆகுறது கிடையாது, ஆனா ரியாலிட்டி எப்பவுமே சக்சஸ் ஆயிடும். சோ அதனால தயவு செய்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா பண்ணாதீங்க, ரியாலிட்டி ட்ராக்ல உள்ள வாங்க. எது ரியாலிட்டிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்ன நீ மாத்திக்கிட்டேன்னா கண்டிப்பா யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் டு கெட் த சக்சஸ். சோ அதனால as a experienced ஓகே சொல்றோங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதுல எத்தனை கேண்டிடேட்டை நாங்க ஹேண்டில் பண்ணிருப்போம். I just did passing of clouds. ஓகே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க சொல்றோம். சோ அதை கரெக்டா நீங்க எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி வரும்போது கன்ஃபார்மா யூ வில் கெட் சக்சஸ்மா. ஓகேயா சோ அதனால கொஞ்சம் கரெக்டா நம்ம போகணும். இப்போ உங்களோட நோட் புக்ல நீங்க ஜஸ்ட் இந்த மேஜர்ஸை மட்டும் போட்டு வச்சுக்கோங்கம்மா. கிளியரா மேல பிசிக்ஸ்னு போட்டுக்கோங்க. 12th பொறுத்தவரை நம்ம வந்து 3 மேஜரா ஸ்பிளிட் பண்ண போறோம். So EMS 1, அதுக்கு அடுத்து MP 1, then அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸ் 1மா. So already maybe in the I think around ஒரு 64 students are there in the classrooms. நீங்க already maybe 1 or 2 students are already attend பண்ணிருக்கலாம். என்னோட classes maybe attend பண்ணி கூட நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். So இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு திரும்ப வந்திருக்கும். இப்பதான் நியூ பேட்சஸ் ஓபன் பண்ணிருக்கோம். So அதனால from the beginningல இருந்து போனாதான் other students also feel comfortable. So அதனால ஆல்ரெடி உங்கள்ட்ட நான் எடுத்த பாட்டு இருந்ததுன்னா you no need to write. Okay just to listen the class. Okay so physics பொறுத்தவரை ஒரு தடவைக்கு 2 தடவை listen பண்றது நல்லதுதான். So you feel comfortable. Okay so அதனால இந்த ட்ராக் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So 12th பொறுத்தவரையும் EMS மா சைடுல ஃபாஸ்டா எழுதுங்க. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சிஸ்டம். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சிஸ்டம். சோ அதே மாதிரி நான் ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவேன் ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு மேஜர் ஸ்டார்ட் பண்ணும் போது. பிகாஸ் so as a senior person so I have n number of batches are there. so அதனால எல்லாரையும் நான் ஹேண்டில் பண்ணணும். சோ அதனால வந்து எனக்கு யாருக்கு என்ன பார்ட் எடுக்கிறேங்கிறத நான் மறந்துடுவேன். சோ அதனால உங்கள்ட்ட ஃபுல் பிளான் ஸ்ட்ரக்சர் நான் கிளியரா கொடுத்துருவேன். நீங்க டிக் பண்ணிட்டே வரலாம். சோ ஒரு கிளாஸ் நான் வரும்போது உங்கள்ட்ட கேட்பேன், யூ ஜஸ்ட் ரிமைண்ட் த டாபிக், அதை பேஸ் பண்ணி நான் ஃபாலோ பண்ணி நான் போயிட்டே இருப்பேன். சோ ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள் டு டேக் எனி மேஜர்ஸ். பட் ஆனா இங்க வெயிட்டேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஃபினிஷ் பண்ணாதானே யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் டு அட்டெண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதனால முதல்ல வெயிட்டேஜ் நம்ம பிளான் பண்ணி முடிக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சிஸ்டம். அதுக்கு அடுத்து எம்பிமா. எம்பி பொறுத்தவரை மாடர்ன் பிசிக்ஸ். ஸோ அடுத்து வந்து ஆப்டிக்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகேயா ஸோ இப்போ இந்த 3 மேஜர் வந்து நம்ம தரவு கம்ப்ளீட்டா பண்ணோம் அப்படின்னா 12th பார்ட் முடிஞ்சிச்சு. ஆனா இதுல இப்ப நீங்க ரவுண்ட் பண்ண வேண்டியது இதை தான் நீங்க ரவுண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட் இருந்தது, இந்த வருஷம் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டான். ஓகே அதனால ஃபியூச்சர்ல அவன் இன்னமும் உங்களுக்கு இதை அவேர் பண்ணியிருக்கான். ஸோ தயவு செய்து படிக்கும் போது இதை இன்னும் கொஞ்சம் நீங்க அவேர் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்டா படிச்சுக்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கிளியரா அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே ஸோ அப்ப நம்ம டிராவல் பண்ணும் போது ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ட்ராக் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு EMS. ஓகே சோ பிசிக்ஸ்ல டிஃபரெண்ட் ஸ்பெஷலைசேஷன் பார்ட். அதுல உங்களுக்கு வந்து 12th 3 பார்ட்டும் 11th 3 பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்ஸ் and second one is thermal physics and third one is SHM and waves. So total 6 part is there. In the out of 6 la பாத்தீங்க அப்படின்னா EMS தான், electricity and magnetic system தான் first place. So 12th first place அங்க போயிடுமா. So அடுத்து வந்து 11th வந்துடுறாங்க. 11th first place goes to சொல்லவே வேண்டாம் மெக்கானிக்ஸ். அதுவும் if you are interested to attend JEE mains examinations compulsory டா மெக்கானிக்ஸ் வந்து தரவா இருக்கணுமா. ஏன்னா உங்களோட கம்ப்ளீட் பிரீத்திங்கே வந்து மெக்கானிக்ஸும் இந்த EMS தான். மற்ற பார்ட் எல்லாமே இன்ஜினியரிங்ல டிஸ்கனெக்ட் ஆயிடும்.
இந்த இஎம்எஸும் மெக்கானிக்ஸ் இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் மேஜர் தான் பயங்கரமா உங்களுக்கு எலாபரேட் ஆகும் இன்ஜினியரிங்ஸ்ல. இயர் கம்ஸ் அண்டர் எனி கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு காமன் டு ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சில மேஜர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மேஜர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலக்ட்ரிசிட்டி பார்ட், மெக்கானிக்ஸ் எல்லாமே. அதனால இங்க நீங்க தரவா இருந்தீங்கன்னா உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்ல யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ்ல எல்லாம் யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் டு கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஏன்னா மார்க்ஸ்ங்கிறது இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸை பொறுத்த வரையும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நாட் லைக் யுவர் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் யூ ஜஸ்ட் டு ரைட் by heart the things without to know the concept. You just by heart the concept, okay, and you just reproduce the concepts over the examination. You will get the maximum marks in the board, okay. So அது போர்டுங்கிறது டோட்டலா அது டிஃப்ரெண்ட். அது ஸ்டேட் போர்டெல்லாம் நான் கணக்குலயே எடுத்துக்கிறது கிடையாது ஆக்சுவலா. ஸோ அதனால கொஞ்சம் பாருங்க, ஓகே. அது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் இப்போ பேச்சஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் நாங்க. டேர்ம் 1 and 2 இருக்கு. ஸோ டேர்ம் 1 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எம்சிக்யூ பேட்டர்ன் தான் கண்டிப்பா என்ட்ரன்ஸ் கிளாஸ் வந்து இட் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம் ஆல்சோ. ஸோ அதனால கண்டிப்பா எம்சிக்யூ பேட்டர்ன் வரும்போது பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஸ்கோர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஓகே. நான் பயமுறுத்தல, ஜஸ்ட் டு அவேர் த சப்ஜெக்ட், ஓகே. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அது அவேர்னஸ் மூலமா மட்டும்தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் நான் அவேர் பண்றேன். நீங்க அதை ஏத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் டு டிரைவ் த வெஹிக்கிள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை ஓட்டுறீங்கிற பட்சத்துல தாராளமா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒரு கார் நீ ஜஸ்ட் ஓட்டுற மாதிரி தான். ஸோ அது எப்படி நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ எப்படி கொண்டு போறேங்கிற அந்த வே ஆஃப் டு ஹேண்டில் த வெஹிக்கிள்ஸ் அதை பொறுத்து தான் த வே டு ப்ரிப்பேர் த சிலபஸ். ஸோ தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அது மாதிரி பார்த்துக்கலாம். சரிம்மா, இப்போ 3 பார்ட் வந்து உங்களோட 12th பார்ட்ல வந்துருது. அண்ட் 11th பொறுத்த வரையும் மெக்கானிக்ஸ் அண்ட் தெர்மல் பிசிக்ஸ்னு நோட் பண்ணிக்கோங்கம்மா. லாஸ்ட் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அண்ட் வேவ்ஸஸ். ஸோ டோட்டலா வந்து இந்த அவுட் ஆஃப் 6ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்போ நம்ம இஎம்எஸ் முடிக்கணும், செகண்ட் வந்து மெக்கானிக்ஸ் போகணும். ஏன்னா கண்டினியூஸா ஃபுல் 12th முடிச்சுட்டு நான் 11th வந்து இட் இஸ் வெரி லேகிங் டு கம்ப்ளீட் த போர்ஷன். இட் இஸ் கம்ஸ் அண்டர் 11th பார்ட். ஏன்னா ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50-50ங்கிறப்ப 11th டு பிளே த மேஜர் ரோல். ஸோ அதனால அவங்களையும் கவர் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் எடுத்தாகணும். அது இந்த இயர் நீட் பேப்பர்ல மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் வந்து ஜேஇ கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறையவே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதனால மோஸ்ட்லி ஜேஇ வேற நீட் வேற எல்லாம் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க, ஓகேயா. ஒரு நியர்லி ஒரு 20 to 25% ரேஷியோ தான் எங்களுக்கு தெரிஞ்சு டிஃபரன்ஸ். மேக்ஸிமம் ரேஷியோ 70-75 வரைக்கும் மோரார்லெஸ் சிமிலரா தான் வராங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா டீப்பா ப்ரிப்பேர் பண்றது வந்து பிசிக்ஸ்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்கு நீங்க போக முடியும் ஆக்சுவலா, கண்டிப்பா, ஓகே. ஸோ அப்போ வந்து இஎம்எஸும் மெக்கானிக்ஸும் நம்ம தரவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஎம்எஸ், செகண்ட் வந்து மெக்கானிக்ஸ். அண்ட் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு இன் 12th ஸ்டாண்டர்ட் எம்பி முடிக்கணுமா, ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு 11th ஸ்டாண்டர்ட் தெர்மல் பிசிக்ஸ். ஆர்டர் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இதுதான்மா 5th வருவேன், ஓகே. அப்புறம் லாஸ்டா தான் 6th ஆப்டிக்ஸோட நான் சிலபஸை ஃபினிஷ் பண்ணிடுவேன், கம்ப்ளீட் பார்ட், ஓகே. ஏன்னா ஆப்டிக்ஸை பொறுத்தவரை மோஸ்ட்லி பேசிக்ஸ் ரிலேட்டட் டு யுவர் 10th ஸ்டாண்டர்ட், ஓகே. ஸோ அது ஒரு டேபிள் இருக்கு, ரே ஸ்ட்ரக்சர் டேபிளை வச்சு அழகா நீங்க எப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஃபார்முலா ரொம்ப கம்மி, ஐடியாஸும் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ஷன், பேசிக்ஸ் வந்து 10thலயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, ஓகே. கான்வெக்ஸ் எப்படி இருக்கு, கான்கேவ் எப்படி இருக்கு, பிரின்சிபல் ஆக்சஸ் எப்படி இருக்கு, போல் சென்டர் இருக்கு, ஃபோக்கல் எப்படி எடுக்கணும், ஓகே. அது மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அதை பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் ஆப்டிக்ஸ், ஓகே. பட் ஆனா அந்த மாதிரி கிடையாது மஜம். ஐ திங்க் அந்த இது எம்பி இருக்கட்டும். எம்பி கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், எலக்ட்ரானிக் டிவைசஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகே. அந்த பார்ட் எல்லாமே என்னோட பிஹெச்டி ஏரியாலாம் அதுல நான் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால சோ உங்களுக்கு ரொம்ப டீப்பாலாம் தேவையில்லை. உங்க நீட் லெவலுக்கு என்ன டீப் பாயிண்ட் தேவையோ சோ அது ரிலேட்டடா நான் எடுத்து கொடுத்துடுவேன் ஆக்சுவலா, ஓகே. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபீல் கம்ஃபர்டபுள் டு அட்டன் லாஜிகேட். எப்பவுமே லாஜிகேட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் நீட் எக்ஸாம். ஆனா ஒவ்வொரு இயரும் பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. போன வருஷம் பாத்தீங்கன்னா சர்க்கியூட்ஸ் வச்சு கேட்டான், அப்பயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணல. இந்த வருஷம் பார்த்தா டைமிங் லைன் டயக்ராம் வச்சு கேட்டுட்டான். ஸோ அதனால நான் எப்பவுமே எடுக்கும் போது சப்ஜெக்ட்ல எந்தெந்த யூனிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம் வருதோ அந்த யூனிட்ஸை கொஞ்சம் டீப்பா இல்லாம ரொம்ப டீப்பாவே எடுத்துடுவேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய கிளாஸஸ் வந்து எப்பவுமே எனக்கு ஐ ஹாவ் சம் ஜாப் எத்திக்ஸ் ஆர் தேர். ஸோ இன்னைக்கு எந்த கிளாஸ் எடுத்தாலும் எனக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு பக்காவான ஃபீட்பேக் நான் மெயின்டைன் பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ அதனால வந்து அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டு கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ் பிசிக்ஸை பொறுத்தவரை நான் கொண்டு வந்துருவேன் என்ட்ரன்ஸ்ல. ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஜாப் எத்திக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்ல, ஸோ அது வந்து ஒரு ஒன் ப்ராப்பர்ஸ் தேர் இன் தமிழ், செய்வனவற்றை திருந்த செய், இல்லைன்னா நான் அது செய்யவே மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் ஆக்சுவலா நான்லாம்.
ஸோ என்னோட ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஒரு யூனிட் எடுத்தா கூட அந்த ஒரு யூனிட்டை எவ்வளோ டீப்பா கிளியரா எடுக்கணுமோ நான் எடுத்து கொடுத்துருவேன். ஜஸ்ட் ஃபார் நேம் ஷேக்கு எடுத்துட்டு டு கம்ப்ளீட் த போர்ஷன், டு ஃபினிஷ் த டாபிக். வாட் இஸ் தட் யூஸ் ஆஃப் கம்ப்ளீட் த யூனிட்ஸ் ஆக்சுவலி? If I will complete 5 units in 5 days, I can able to do. Okay, but only thing, after completion of the 5 units, I will give one question papers. You cannot able to answer a single questions in that exam moment. So இப்போ எக்ஸாம் ஹால்ல நீ சிம்பிளா உட்கார்ந்து இருந்துட்டு நீ எதுவுமே அட்டன் பண்ணாம நீ கொடுத்துட்டு வர்ற. ஸோ அது எதுக்கு? வாட் இஸ் தட் யூஸ்? அது நான் பண்ணி யூஸே இல்லையே. அதுல நான் அந்த 20 கொஸ்டின்ல 20 நீ அட்டன் பண்ணாம விட்டுட்டு வர்றதுக்கு அதுல ஒரு 5 கொஸ்டின் என் கேண்டிடேட் அடிச்சாலுமே அது ஒரு சக்சஸ் தானே அவனுக்கு. ஓகேயா? சோ இங்க மொத்தமா நான் கொண்டு போய் தண்ணி ஊத்தணும்னு தேவையில்ல. ஒரு ஸ்பூன் ஆஃப் வாட்டர் டிராப்லெட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஃபில் த வாட்டர், டு ஃபில் த டேங்க். ஓகேயா? சோ பட் இட் வில் டேக் டைம். அதுதான் பெரிய இது. சோ அதனால கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஓகேயா? சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸை பொறுத்தவரை. நம்மளால முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ்க்கு நான் நல்லா கத்துக் கொடுக்குறேன், நீங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஆக்டிவ்னஸ், நான் ஒவ்வொரு பேட்சஸ் நிறைய பேட்சஸ் எடுக்கிறேன், ஆனா என்னோட இன்வால்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு பேட்சஸை பொறுத்து தான் நான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலா சும்மா எதுவுமே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இல்லாம இருந்தானா in front of the stone, okay, you just imagine. Okay, அப்ப கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. நான் ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, தட் இன்ட்ராக்ஷன் லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஸோ அதனால வந்து நீங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல நம்ம கிளாஸ் கொண்டு போகணும். ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் நல்ல நல்ல கிளியரான டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இட்ஸ் மோஸ்ட் வெல்கம். ஸோ அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாம். நீங்க அட் த சேம் டைம் நம்ம என்ட்ரன்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணணும். இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஐசி எல்லாம் என்னோட கிளாஸ் வந்து யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் யுவர் போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. ஸோ அப்போ போர்டுலையும் நல்ல ஸ்கோர் நம்ம பண்ணணும். ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே ஒரு ஏதோ ஒரு எதேர்ச்சியா தான் ஏதாவது ஒரு ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம். ஸோ டக்குன்னு ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி நம்மளுக்கு கிடைச்சிடுவாங்க. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக் வந்து யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். டக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். பட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணல, ஜஸ்ட் ரொம்ப லேசியா இருந்துட்டு ஓகே டைம் பாஸ் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தட் கன்க்ளூஷன், எல்லாத்துக்கும் கன்க்ளூஷன் ஒன்று இருக்கு, கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அந்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. ஓகே, டைம் இருக்கும் போதே கரெக்டா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரிம்மா. இப்ப நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சிஸ்டம், மாடர்ன் பிசிக்ஸ், ஆப்டிக்ஸ்மா, அதுக்கடுத்து மெக்கானிக்ஸ், தெர்மல் பிசிக்ஸ், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் வேவ்ஸஸ். ஓகே, எஸ்ஹெச்எம் அண்ட் வேவ்ஸஸ். ஸோ இப்போ நம்ம எந்த ட்ராக் நம்ம போக போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறது இஎம்எஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சிஸ்டம். நான் பிசிக்ஸ்ல நிறைய மேஜர் சொல்லியிருக்கேன். அதுல இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு 1 செகண்ட்மா நான் கவுண்ட் பண்ணிடுறேன். uh, 1 2 3 4 5 6 7 8 9 then alternating current 10 11 12. yeah, so nearly பாத்தீங்கன்னா 13 questions வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு மேஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ அந்த பர்டிகுலர் மேஜர் தான் அவுட் ஆஃப் ஆல் த மேஜர்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, சொல்லவே வேண்டாம். ஸோ தரவா இருக்கணும் நம்மளுக்கு இந்த பார்ட் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம். ஸோ அண்டர் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் அதே மாதிரி மேக்னட்டிசம் தனி பாட்டா வந்துடும், எலக்ட்ரிசிட்டி தனி பாட், எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் கொண்டு வந்துடலாம், இன்னொன்னு மேக்னெட்டிக் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஏன்னா மேக்னட்டிசமே இஸ் a டெவலப்மெண்ட் வெர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் தான். எலக்ட்ரிக்கல்ங்கிற ஒரு பார்ட் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிற ஒரு பார்ட்டே கிடையாது. ஓகே, இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற ஃபேன்ல இருந்து இன்னைக்கு யூஸ் பண்ற ஹோம் தியேட்டர்ல இருந்து மாடர்னைஸ்டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே டு பிளே த மேஜர் ரோல். ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து டு பிளே த மேஜர் ரோல். ஃபாரடைஸ்ங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிவ்யூவே நீங்க லெபார்டரி நாலேஜ் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. பிசிக்ஸை பொறுத்த வரையும் லெபார்டரி ஸ்கில், பிராக்டிகல் ஸ்கில்ல வச்சுதான் நீங்க தியரிட்டிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியும். பட் ஆனா நீங்க ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனாலதான் வந்து நீங்க பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல நம்மளுக்கு இன்கன்வீனியன்டா இருக்கு. இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பிஹெச்டி லெவல் வரும்போது தியரிட்டிக்கல் ஸ்கில்ல விட பிராக்டிகல் ஸ்கில்ல வச்சுதான் நாங்க டாக்டரேட் வாங்க முடியும். ஸோ அதனால எப்பவுமே நான் ஒரு டீச்சரை செக் பண்றது, ஒரு இன்டர்வியூ பேனல்ஸ்ல நான் உட்காருவேன். அப்ப டீச்சர்ஸை செக் பண்ணும் போது நான் ஒரு டீச்சரை வந்து ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றேன், செலக்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசிக்ஸ் டீச்சரை முதல்ல நான் தரவா ஏசிங்கிற சாப்டர்ல செக் பண்ணுவேன். ஓகேயா, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட்ங்கிற சாப்டர்ல செக் பண்ணுவேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற சாப்டர்ல செக் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல செக் பண்ணுவேன். இந்த யூனிட்ஸ்ல அவங்களோட சப்ஜெக்ட் ஸ்டஃப் செக் பண்ணிடலாம். ஓகேயா, சோ எல்லா இடத்துலயுமே எல்லாரையும் கரெக்டான பொட்டன்ஷியலை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
அதுக்குன்னு உரிய பாயிண்ட்ல மட்டும்தான் கரெக்டான ஷார்ட் பாயிண்ட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இந்த யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ்ல உள்ள வந்துருது. ஸோ அப்ப அந்த பாட்டை ஒரு ஃபேக்கல்ட்டி எடுக்கிறாங்கிறப்ப அவங்களுக்கு எந்த அளவு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சுதான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஷைன் ஆகிறான் ஆக்சுவலா. ஸோ அதனால கண்டிப்பா கம்பேர் டு ஆல் அதர் பேப்பர் பிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஃபேக்கல்ட்டியோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேக்கல்ட்டி ரோல் அடி வாங்குச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோர் நிச்சயம் அடி வாங்கும். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட் வந்து டெக்ஸ்ட் புக், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 50% ஆஃப் பார்ட் வந்து கம்ஸ் அண்டர் ஃபேக்கல்ட்டி அவங்க கையில இருக்குன்னா ரிமைனிங் 50% இட் இஸ் கம்ஸ் அண்டர் பியூர்லி ஹை குவாலிட்டி என்ட்ரன்ஸ் பேஸ்டு டெக்ஸ்ட் புக்ஸ். பிசிக்ஸ்ல நிறைய யூஸ்லெஸ் புக்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நல்ல குவாலிட்டியான புக்ஸஸ்ல டிராவல் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த புக்ஸ் பிளஸ் ப்ராப்பர் ஃபேக்கல்ட்டி இவங்க 2 பேரும் கரெக்டா வந்தாங்கன்னா கண்டிப்பா பிசிக்ஸ்ல உன்னால அச்சீவ் பண்ண முடியும், மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால பி கான்ஃபிடென்ட், பட் கரெக்டான ட்ராக்ல போகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் அப்படிங்கிற பாட்டை வச்சுதான் நம்ம மேக்னட்டிசமே டிராவல் பண்ண போறோம். பட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை மோரல்லஸ் ரெண்டுமே சிமிலர், ரெண்டுமே ஓரளவு ஈக்குவல் வெயிட்டேஜ்ல கொண்டு வராங்க. பட் கம்பேர் டு மேக்னட்டிசம் விட ஃபண்டமெண்டல் வந்து எலக்ட்ரிசிட்டி. வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஓகே, இன்னைக்கு கரண்ட் இல்லாம யூ கேன் நாட் ஏபிள் டு ஆப்ரேட் எனி கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஓகே, டு லைட் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது கரண்ட்னு ஒன்னு இல்லைன்னா we cannot able to operate any kind of equipments either related to medical or non medical field என்ன இருக்கட்டும், electricity to play the major role. Okay, so அப்ப அந்த electricity part வந்து எல்லா ஃபீல்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஏசில இருந்து, ஃப்ரிட்ஜ்ல இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து, மொபைல் போன்ல இருந்து, லேப்ல இருந்து, டேப் இருந்து, எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பார்ட் எல்லாமே நீங்க தரவா இருக்கணும், அதுலதான் மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை விட நான் உங்களுக்கு கிளியரா இந்த மேஜர் எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி பிளான் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுல நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போற யூனிட் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஸோ எஸ்பெஷலி இந்த மேஜரை பத்தின ஒரு கிளியர் ஐடியாவே இந்த மொத்த யூனிட்ல முடிஞ்சிருது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இதோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா கேட்டிருந்தாங்க எலக்ட்ரிசிட்டி எல்லாம். ஓகே, ஸோ அடுத்து 2வது பார்ட் எது அப்படின்னா, செகண்ட் வந்து நான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் செகண்ட் எடுப்பேன். அண்ட் தேர்ட் பார்ட் தான் நான் உங்களுக்கு எதை எடுப்பேன் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்துருவேன். அண்ட் ஃபோர்த் பார்ட் வந்து, அதாவது இது எல்லாமே சேர்த்து ஒரே யூனிட்டா தான் உங்க சிலபஸ்ல வந்துடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் உங்க போர்டு சிலபஸ்ல எல்லாம் இது ஒரே யூனிட்டா வரும். பட் என்ட்ரன்ஸ்ல வரும்போது எங்களுக்கு டாபிக் ரொம்ப பல்க் வெயிட்டா இருந்ததுன்னா அது ஒரு செப்பரேட் சாப்டரா உடஞ்சிரும். ஸோ அந்த செப்பரேட் சாப்டருக்கு ஒரு கொஸ்டின் அலாட் ஆகும். ஸோ அப்படிங்கிறதுனால என்ட்ரன்ஸோட question paper oda planning structure it is totally different from your board planning structures. board question paper oda planning structure it is totally different. அதனால entrance faculty is a senior faculty, கண்டிப்பா entrance கான பேட்டர்ன்ல தான் நான் உங்களை கொண்டு போக முடியும். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம current electricity, alternating current, electrostatics and capacitance இது வந்து தரவா இருக்கணுமா. சோ இந்த இயருக்கு எடுத்து பாருங்க, 12ல இருந்து 12 ஐ திங்க் 12 or 13 கொஸ்டின்ஸ் இதுல அலர்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. சோ அந்த அளவுக்கு பல்கா மொத்தமாவே ஃபுல் சிலபஸ் படிச்சே 15 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிட்டு வரான். நீ 3 யூனிட் படிச்சு அந்த 15 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாமே. சோ அப்ப எந்த இடத்துல இருக்கு ஸ்மார்ட் ஒர்க்? அப்ப ஹார்ட் ஒர்க்கரா இருந்து அவன் ஃபெயிலியர் தான் ஆகுறாங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க்கரா இருந்து டு கெட் மேக்ஸிமம் மார்க் இன் த மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் த சப்ஜெக்ட். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் போகணும். ஸோ பிளானிங் ஸ்ட்ரக்சர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எந்த யூனிட் ஹை வெயிட்டேஜோ அதை ரொம்ப டீப்பா பண்ணாதான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு அட்டன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் த என்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ அதனால ஜஸ்ட் ஃபார் நேம் ஷேக் யூனிட் கம்ப்ளீஷன் நான் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ அதனால எனக்கு கிளியரா கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் மெயின் யூனிட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் போவேன். ஓகே, ஸோ அப்புறம் எனக்கு இந்த மெயின் யூனிட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஃபாஸ்டா வெயிட்டேஜ் இல்லாத யூனிட் எல்லாம் வித்தின் 1 or 2 கிளாஸஸ்ல ஐ வில் பிளான் டு ஃபினிஷ். வெயிட்டேஜ் இல்லாத யூனிட் எல்லாம் நம்ம சர்ன்னு ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, பட் வெயிட்டேஜ் யூனிட்டை நல்லா டீப்பா பொறுமையா டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய கேண்டிடேட்க்கு இதுல வந்து ஸ்லோ லேர்னர், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அப்படி எல்லாம் யாருமே கிடையாது. புரியுற விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ்ல நியூமெரிக்கல்ஸ் வந்து யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ஈஸியான ட்ரிக்ஸ் நிறைய இருக்கு. சப்ஜெக்ட் நாலேஜை விட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகம். ஸோ அதனால அந்த நாலேஜை வச்சு சப்ஜெக்டை எடுத்துடலாம் ஈஸியா. ஸோ அதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இந்த 3 யூனிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிசிட்டி மேஜரே முடிஞ்சிருச்சுமா. தென் ஆஃப்டர் தட் மேக்னெட்டிக் சிஸ்டம்.
ஸோ மேக்னெட்டிக் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் எதை எடுப்போம்னா இஎம்ஐ. ஓகே, as a சீனியர் ஃபேக்கல்டி ஓகே இன் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு ஒரு 12ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இன் நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவோம். அதுல பாத்தீங்கன்னா இஎம்ஐ சாப்டர்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் டிவைஸ்ல கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 1 by 1 யூனிட்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணும்போது 1 by 1 உங்களுக்கு அந்த எந்த யூனிட் எந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பல்சரி கொஸ்டின், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு லெஸ் வெயிட்டேஜ் இருக்கு, அதெல்லாத்தையும் அந்த பிளான் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளியரா போகணும். ஓகேயா, சரி. இஎம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அண்ட் செகண்ட் யூனிட் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. இட்ஸ் வெரி பிக்கஸ்ட் லெசன் இன் தட் நேச்சர். அந்த மேஜர்லயே வந்து ரொம்ப அதிகமான கான்செப்ட் உள்ள யூனிட் வந்து இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட். ஓகே, தென் ஆஃப்டர் தட் அதே மாதிரி மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர், அதுக்கப்புறம் இஎம்டபிள்யூ. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கம்ஸ் அண்டர் மேக்னெட்டிக் சிஸ்டம். இந்த 4 யூனிட்ஸ் அதுல உள்ள வந்துருது. ஓகே, ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3, இதுல ஒரு 4. ஓகே, 4 பிளஸ் 3 ஒரு 7 யூனிட்ஸ் வந்து நீங்க முடிச்சீங்கன்னா உங்களோட 12th டெக்ஸ்ட் புக் சிபிஎஸ்இ டெக்ஸ்ட் புக் வால்யூம் நம்பர் 1 இஸ் ஃபினிஷ்டுமா. அவ்வளவுதான், இதுலதான் மேக்ஸிமம் மார்க்கே கவர் ஆயிடுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, இதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இஎம்எஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா தென் அதுக்கப்புறம் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். மெக்கானிக்ஸ்லாம் தட்டி ஈஸியா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இங்க ஒரு யூனிட்ங்கிறது 12th உள்ள ஒரு யூனிட்ங்கிறது 11th 3 சாப்டர்ஸா உடையும். ஆக்சுவலா 11th கம்பேர் டு 12th வெயிட்லெஸ். ஸோ டாபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாட் அ யூனிட்ஸ், அதெல்லாம் சாப்டர்ஸ். சாப்டர்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனிட்ஸ். 3 சாப்டர்ஸ் சேர்ந்தா ஒரு யூனிட். இங்க சாப்டர்ஸே தனித்தனியா உங்களுக்கு ட்ராக் உடஞ்சிடும். ஸோ டோட்டலா மெக்கானிக்ஸ்ல 9 சாப்டர்ஸ் ஆர் தேர், ஸ்டார்டிங் ஃப்ரம் லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஒர்க் எனர்ஜி பவர். ஓகே, தென் கிராவிடேஷன், தென் சாலிட் மெக்கானிக்ஸ். ஓகே, தென் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தென் கைனமேட்டிக்ஸ், தென் அதே மாதிரி சென்டர் ஆஃப் மாஸ், rotational motion and basic units and dimension and measurements. So 4 plus 4 8 1 9. So total 9 topics comes under mechanics. இதெல்லாமே ஈஸியா நான் முடிச்சல. இப்ப எனக்கு LOM laws of motionல எடுத்தீங்கன்னா I can able to complete within ஒரு 3 classes will plan to finish that chapter, not a unit. பட் 12th யூனிட் அவ்வளவு சீக்கிரம் என்னால முடிக்க முடியாது. ஓகே, ஒரு யூனிட்குள்ள 5 சாப்டர் வரும். ஸோ அதனால 12th வந்து மேக்ஸிமம் வெயிட்டேஜ்ல இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அலர்ட் ஆகுது அதுலலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து டீப்பா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பார்ட் எல்லாமே நான் வித்தின் அ வீக்ல ஐ வில் பிளான் டு கம்ப்ளீட். ஸோ அதனால யூ டோன்ட் கெட் பேனிக். எப்படி போர்ஷன் முடிக்க போறாங்க, எப்படி கம்ப்ளீட் பண்ண போறாங்க, அதெல்லாமே என்னோட ஹெட்டேக், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பொறுத்த வரையும் எடுக்கக்கூடிய யூனிட்ஸ் எவ்வளவு தரவா இருக்கணுமோ அவ்வளவு தரவா எனக்கு நீங்க கொண்டு வரணும். யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். அந்த கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு வேணும். அதுதான் வந்து எனி கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்ப நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து ஓப்பன் பண்ணி பிசிக்ஸ்ல நீங்க என்ட்ரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணா அவன் போட்டிருக்க சொல்யூஷன் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எப்படி போட்டிருக்கான்னு. சம்ஸ் நிறைய எங்களுக்கு சார் என்ன கிளாஸ் எடுக்கிறது புரியுது, எங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்றோம், ஆனா எக்ஸாம் ஹால் போனா பிசிக்ஸ்ல எங்களுக்கு ஒண்ணுமே எங்களால கரெக்டா எடுக்க முடியல. இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் திங் ஒரு கவுன்சிலிங்லாம் நாங்க பண்ணுவோம் ஆக்சுவலா சீனியர் பர்சனா. ஏன்னா பிசிக்ஸ்க்கு அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு செலக்ட் அண்ட் அட்டெண்ட் த கொஸ்டின் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் ஹவு டு ரீடெலிவர் த சப்ஜெக்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட். இப்படி எல்லா ஆங்கிள்லயுமே as a senior person உங்களை நான் கைட் பண்ணணுமா, அப்பதான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். நீங்க மார்க்ஸ் அதிகம் எடுக்க முடியும். ஜஸ்ட் டு கம்ப்ளீட் த போர்ஷன் அதுலயே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கொண்டு போனேன்னா நீங்க ஃபைனலா யூ கெட் கம்ப்ரஸ்டு. அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி மொத்தமா எப்படி சொல்றது கொலாபரேட் ஆயிட்டு போயிடும். கம்ப்ளீட்டா அது ஆச்சுன்னா டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம சப்ஜெக்டை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு போகணும். ஓகேயா, சரி. இன்னைக்கு கிளாஸ் நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நான் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணல. பிசிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பல்கி பார்ட். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சமா ஐ வில் டு ஷோ த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஷார்ட் கட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேஜர் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 போகலாம். ஓகேயா, ஃபைன். சரிம்மா, நான் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தாண்டாமா கொடுக்குறேன். நான் திரும்ப எல்லாத்தையும் உங்களுக்கு சாப்டர் வைஸ் நான் எல்லா டாபிக்ஸ் எல்லாம் டீடைல்டா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுல நம்ம இன்னைக்கு பாக்குறது வந்து எலக்ட்ரிசிட்டி மேஜர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம். இந்த எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒவ்வொரு மேஜர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க அந்த மேஜருக்கு 3 இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் ஆர் தேர். ஓகே, அது மாதிரி எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரையும் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் பவர் வந்து டு பிளே த மேஜர் ரோல். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு
சிவில் இன்ஜினியர் ஒரு அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் மாடியூல் ஒரு சாதாரண ஷீட்ல இருக்கு. அந்த ஷீட்டை வச்சுதான் அவர் அனலைஸ் பண்ணி பில்டிங்கான மாடியூல இம்ப்ளிமெண்டே பண்றாங்க. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் வந்து ஒரு சர்க்கியூட் ஒரு சர்க்கியூட் மாடியூல். நம்ம பாடின்னு ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு கனெக்ஷன், அந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு அமைப்பு. ஓகே, ஸோ அதை நம்ம தமிழ்ல வந்து ஒரு ப்ராசஸிங், அதாவது எப்படி சொல்றாங்க, ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் தமிழ்ல சொன்னா. அது அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் நீங்க ஃபங்க்ஷன் பண்ணும் போது கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய மேஜர் குவான்டிட்டிஸை வச்சுதான் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் அப்படின்னு ஒரு யூனிட்ஸ் நம்ம எடுக்கும் போது அதுல உள்ள மேஜர் குவான்டிட்டிஸ் யாரு, இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் பாத்தீங்கன்னா வோல்டேஜ், கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் பவர். ஓகே, யா ஷோர்மா. எந்த பார்ட் நோட்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஷோரா, இன்னைக்கு கிளாஸ் நீங்க எதுவுமே நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து கடகடன் கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு நியூமெரிக்கல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். நான் என்ன சப்ஜெக்ட் பொறுத்தவரை பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பார்ட், ஸோ அதனால கொஞ்சம் நான் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் வேற. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட சப்ஜெக்டை நான் பிடிச்ச மாதிரி நான் ட்ரெயின் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் சைக்காலஜியா கொஞ்சம் பேப்பரை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணாம நான் கொண்டு போகணும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே போயிட்டு நியூமெரிக்கல் பார்ட்ல ஃபுல்லா டபன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் என்ன ஆகும், ஒரு ஃபியர் வரும், ஒரு பயம் இருக்கும். ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல போக போக எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் சைட் ஆகும் ஆக்சுவலா. ஸோ அதெல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு யூனிட் டீச் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டஃப்பான பார்ட் எது இருக்கோ அதை தான் நான் முதல்ல எடுத்து டீச் பண்ணுவேன்மா. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், ஈஸி பார்ட் எல்லாம் நான் பின்னாடி தள்ளி விட்டுருவேன். உங்களோட சிலபஸ் பேசிஸ்ல எல்லாம் என்னால போக முடியாது. ஏன்னா சிலபஸ்ல யூஸ்வலாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா மொக்கையான டாபிக்ஸ் இருக்கும். வாட் இஸ் மீன் பை கரண்ட்? ஓகேயா, நீட் ஜேஇ லெவல் பேப்பர்லாம் எங்கேயோ கொண்டு போயிட்டான். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் கான்செப்ட் எல்லாம் கேட்டுட்டான். இன்ஜினியரிங் லெவல் பேப்பரே அவுட் ஆயிடும் போல அப்படி வந்துட்டு இருக்கு ஜேஇ பேப்பர்லாம். ஸோ அப்படி போகும்போது வாட் இஸ் மீன் பை கரண்ட்னு நான் கிளாஸ் ஆரம்பிக்க முடியாது. என்னுடைய கேண்டிடேட் வந்து முதல்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பான். சார் இந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்டை நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறப்ப அவன்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற மாதிரி நான் டீச் பண்ணணும். ஸோ அப்போ அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு யூனிட்டை பத்தி, ஒரு ரிவ்யூவை பத்தி, ஒரு கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ் பத்தி அவன் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல நான் இம்பார்ட்டன்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் நான் டீச் பண்ணணும். அதை விட்டுட்டு சிம்பிள் ட்ராக்கை டீச் பண்ணி அவனுடைய அந்த வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து காலி பண்ண முடியாது. ஸோ அதனால நிறைய ஒரு டீச்சருங்கிறது சப்ஜெக்டை எடுத்து ஜஸ்ட் சிலபஸ் ஃபினிஷ் பண்றதோட மட்டும் கிடையாதுமா. ஒரு பெஸ்ட் டீச்சருங்கிறவங்க எல்லா ஆங்கிள்லயுமே அந்த கேண்டிடேட் வந்து டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவனை கைட் பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துல நம்ம கீழே வரணும்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் ஃபேக்கல்டிஸ் தான் அது எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்ணி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். ஓகேயா, ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேயா, சரிம்மா. இன்னைக்கு கிளாஸ் நான் எந்த கான்செப்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்டோட பேசிக்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேமா. ஸோ அதே மாதிரி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் bilingual languages, not an issue to take the classes. Okay, using not like I'm நான் தமிழ் தான். ஓகே, ஏன்னா சென்னை என்னோட நேட்டிவ் வந்து ட்ரிச்சி தான். ஸோ ஐ நோ வெரி வெல். ஓகே, ஸோ அதனால நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். Otherwise, if you feel some inconvenient to expose the language any language issues are there அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் நீ சொல்லிடு, ஃபுல்லா கூட நான் இங்கிலீஷ்லயே எடுத்துட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ பட் எனக்கு லாங்குவேஜ் நாட் அன் இஷ்யூ. பட் ஒன்லி திங், எடுக்கிற கான்செப்ட் விஷயம் தான். So your screen got stuck. Yes, sir. Voice also not audible. Hello, ma voice audible ma? Yes, sir. Okay ma. Yes, Okay. sir. Okay ma.
சரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் நான் எடுத்துடுறேன்மா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க பேசிக்கா லோட் அனாலிசிஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து நீங்க படிச்சிடுறீங்க ஆக்சுவலா. எலக்ட்ரிசிட்டி பார்ட் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து டு பிளே த மேஜர் ரோல் ஓகே. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுக்கு முந்தின லெசன் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஓகே. யூஸ்வலாவே நம்மளோட மேஜர் சைட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது மேஜர் டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இன் பிசிக்ஸ்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸா கொடுத்துடுறாங்க. இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றதை விட இது நம்ம டைனமிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு யூனிட்டா நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா. ஸோ இதை டைனமிக் எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி இட் இஸ் கம்ஸ் அண்டர் டைனமிக் பார்ட் அப்படிங்கறது எல்லாமே இதுல கவர் ஆயிடுது. இந்த பார்ட்டை ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா. யூனிட்ஸ்க்கு நிறைய நேம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. அப்போ இது ரெண்டுமே எலக்ட்ரிசிட்டி பார்ட் தான். பட் ஆனா இது டைனமிக் பார்ட், இது ஸ்டாட்டிக் பார்ட். உங்களுக்கு வந்து 11th ஒரு ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கு ஆக்சுவலா. யூஸ்வலா வந்து நீங்க ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் டைனமிக் ஃபிரிக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க ஆக்சுவலா. காமனான எக்ஸாமினேஷன் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், என்ட்ரன்ஸ் காண்டி மட்டும் சப்ஜெக்டை படிக்காதீங்கம்மா. ஏன்னா பிசிக்ஸ் வந்து அந்த மாதிரி பேப்பர் கிடையாது ஆக்சுவலா. நீங்க லைஃப் லாங் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய எனி டிபார்ட்மெண்ட் பேசிக் கொஸ்டின்ஸ்ல வந்து உள்ள உங்களோட சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸா, ஒரு எலக்ட்ரிக்கலா, ஒரு மெக்கானிக்கலா, ஒரு மெக்காட்ரானிக்ஸா ஓகே, ஒரு எலக்ட்ரானிக்ஸா, ஏதோ ஒரு பார்ட்ல உங்களுக்கு அது திரும்ப ரிப்பீட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் கொஸ்டின்ல ஒரு இன்டர்வியூ பேனல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு சிம்பிள் கொஸ்டின். நம்ம யூஸ் பண்ற டிவைஸ்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் எதுன்னா மோட்டர் ஆக்சுவலா. மோட்டர் டு பிளே த மேஜர் ரோல். அடுத்து ரெண்டாவது டிவைஸ் எதுனா டிரான்ஸ்ஃபார்மர் டு பிளே த மேஜர் ரோல். அதுக்கப்புறம் தான் தேர்ட் பிளேஸ் கோஸ் டு ஜென்ரேட்டர் வந்துருது ஆக்சுவலா. அது இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் மோஸ்ட்லி ஜென்ரேட்டர்ல உள்ள வந்துருது. ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 3 டிவைசஸ் வந்து டு எப்படி சொல்றது டு பிளே த வேர்ல்டுன்னே சொல்லலாம். கம்ப்ளீட்டா எங்க பார்த்தாலும் அது பூந்து விளையாடுறது இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா இந்த 3 டிவைஸை பத்தி எல்லாருக்குமே தெரியும். மோட்டர் தெரியாத ஆள் இன்னைக்கு யாருமே இருக்க முடியாது ஆக்சுவலா ஓகே. அதே மாதிரி ஒரு சயின்ஸா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், நம்ம எதுனாலுமே ஒரு சின்ன டிவி உடையட்டும், ஒரு ரிமோட் கார் உடையட்டும், அதுல இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் எடுப்பான், அதுல ஒரு ப்ரொபைலர்ஸை டிசைட் பண்றான். ஜஸ்ட் அது ஸ்டெப்பர் மோட்டர் இருக்கும், அதுக்கு ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறான். டிசி மோட்டரா இருந்தா டிசி பேட்டரியை கொடுத்து அதை ஆப்ரேட் பண்றான். எல்லா பாட்டுமே ஒரு இனோவேட்டிவா நம்மளுக்கு இந்த மேஜர்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால ஒரு லைவ் ஸ்ட்ரீம் இது ஓகே. நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க ஓகே. திடீர்னு உங்க வீட்டுல வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா சென்னை சில்க்ஸ் வந்து சென்னையில ஃபயர் ஆச்சு ஆக்சுவலா. அது பாத்தீங்கன்னா ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஏசியினுடைய கோர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எல்லா ஆக்சிடென்ட்டுமே ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் தான். அதே மாதிரி நீங்க லாஸ் ஆஃப் மோஷன் மெக்கானிக்ஸ்லாம் நான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மோஷன் என்னோட உங்களோட இந்த பார்ட் ஃபுல்லாமே வரும். அதாவது வெஹிக்கிள் மெக்கானிசம் பூராமே வரும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா. அதுல எப்படி வந்து நீங்க வெஹிக்கிள்ல ஹேண்டில் பண்றீங்க, வெஹிக்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் லெவல் எப்படி இருக்கும், ஒரு பைக்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் யூஸ் பண்றீங்க, எப்படி வந்து நீங்க இப்போ வீலிங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம் ஆக்சுவலா. நீங்க பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டியூக்கு கேடிஎம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் டயரை வந்து ஜஸ்ட் அதோட ஃபிரிக்ஷனை கரெக்டா ஹோல்ட் பண்ணி பேக் டயரை தூக்குறது, அந்த டிஸ்க் ஏபிஎஸ் ஆப்ரேட் பண்றது, அதே மாதிரி பவர் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் ஓகே. இது கார்ல பாத்தீங்க அதே மாதிரி கன்வெர்ட்டிங் சிஸ்டம்ஸ், சாப்பர், சைக்ளோ கன்வெர்ட்டர் மாடியூல்ஸ், அது மாதிரி நிறைய டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு டே டு டே லைஃப்ல ஃபுல்லாவே இருந்துட்டு இருக்கு ஓகே. ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப டீப்பா போகலனாலும் அட்லீஸ்ட் சப்ஜெக்ட பேசிக் லெவல்ல நம்மள ப்ரிவென்ட் பண்ற அளவுக்கு நம்ம கத்து வச்சுக்கணும் ஆக்சுவலா. ஒரு வீட்டுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் டிவைஸ் இன்வெர்டர். அந்த இன்வெர்டர் ஃபால்ட் ஆயிடுது, அதுக்கு போய் எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறோம், அவன் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு ஜஸ்ட் உங்ககிட்ட பைசா வாங்கிட்டு போறான். வித்தின் ஒரு 5 minutes ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட். அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஜஸ்ட் அந்த இன்வெர்டர் அடிக்கடி நம்மளோட லோடு சைடு பிளக்சுவேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் சோர்ஸ் பிளக்சுவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகே. இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியாம இன்வெர்டர் வந்து ஃபியூசிங் சிஸ்டம் கொடுத்திருக்கனால ஃபியூஸ் வந்து போயிடும், அந்த கிளாஸ் ஃபியூஸ் போயிடும். பின்னாடி ஒரு பிளாக் கலர் கப் இருக்கும், அதை ஜஸ்ட் நீ ரிமூவ் பண்ணி அது எலக்ட்ரிக்கல் ஷாப்ல போய் நீ அந்த ஃபியூஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 to 25 rupees அதை நீயே வாங்கி அந்த கப்பை டைட் பண்ணா ஃபினிஷ்ட், ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ இதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வரணுமா? ஸோ அதே மாதிரி வீட்டுல பார்த்தா ரூம்ல பவர் ஆஃப் ஆயிடும், எங்கெங்கயோ போவான், எங்கெங்கயோ போன் அடிச்சுட்டு இருப்பான். சிம்பிள் திங், அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா எம்சிபி ஓகே, மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர், அது கீழே ட்ரிப்பர் இருக்கும். ட்ரிப்பர் ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம், இல்லைன்னா நீ ஏதாவது டிஸ்ட்ராக்டட் டு த லோடு, ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கலாம் ஓகே. அந்த டிஸ்ட்ராக்ஷன்னால ட்ரிப்பர் கீழே இறங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் திங் உங்களை நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நாச்சும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் இன்டர்வியூல கேட்டான்,
ஒரு கொஸ்டின் கேட்டான். ஓகேயா? அதே மாதிரி கிளாஸ் வந்து தயவு செய்து வந்து ரொம்ப சைலண்டா மெயின்டைன் பண்ணணுங்கிறதெல்லாம் நெசசரி இல்ல. ஓகே, அதுக்குன்னு நான் உன்ன ரொம்ப சவுண்ட் கொடுக்கவும் நான் சொல்லல. கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், ஐ எம் நாட் லைக் யுவர் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஓகே, நம்ம எல்லாருமே ஒரு டீம் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். இட் இஸ் லைக் ஒரு கார்ப்பரேட் மாதிரி, ஒரு இண்டஸ்ட்ரியல் எப்படி இருப்பாங்க, ஒரு சீனியர் பர்சனா இருந்தாலும் வந்து அந்த ஜூனியர்ஸ் கூட get interacted with everyone like a friendly manner. Okay, அது எதுக்காண்டி இந்த மாதிரி பண்றாங்க? the teamwork gets success மா. ஓகே, சோ அதனால வந்து ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி எல்லாரும் தெரிஞ்சது கிடையாது. கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிசிக்ஸ்ல இன்னைக்கு நான் பிஹெச்டியே வாங்கினாலும், ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ல இன்ஜினியரிங் பார்ட்ல நான் பிஹெச்டியே வாங்கினாலும் இன்னைக்கு அதுக்கப்புறமேட்டு நிறையவே இருக்கு. ஓகே, இன்னைக்கு பயாலஜில நீ எக்ஸ்பர்ட், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவங்க பார்ட்ல அவங்கவுங்க எக்ஸ்பர்ட். ஓகே, ஸோ அது மாதிரி வரும்போது நம்ம அந்த பர்டிகுலரா அந்த கத்துக்கிற விஷயம்தான் நம்மளுக்கான நாலேஜா மாறுது. அதை வந்து நீங்க கத்துக்கிறது வந்து எல்லாமே டக்குன்னு ஒரே டைம்ல கொண்டு வர முடியாது. ஸோ அதனால நீங்க எதுனாலும் டு பி ஓப்பன். ஓகே, உனக்கு என்ன ஸ்கில் இருக்கு, உனக்கு என்ன தெரியுங்கிறத நீ தெரியப்படுத்தணும். ஓகே, இன்டராக்ட் பண்ணணும். அப்பதான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஐ கேன் ஏபிள் டு ஷேர் மை நாலேஜ். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும், டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியும். அப்ப நிறைய பேரோட டவுட்ஸ்ல இருந்து தான் பிசிக்ஸ்ல எக்கச்சக்கமான சம்ஸை நாங்க போடவே முடிஞ்சிச்சு என்ட்ரன்ஸ்ல. அதனால நம்ம கிளாஸை பொறுத்த வரையும் we are all like ஒரு டீம் மெம்பர்ஸ். ஸோ அந்த டீம் மெம்பர்ஸை பொறுத்த வரையும் இன்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? நீ தப்பா சொல்றியா, நீ கரெக்டா சொல்றியா, சார் என்ன நினைப்பாரு, நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு, இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுறணும். இதெல்லாம் வந்து there is no use. இதெல்லாம் ஒரு விஷயம் கூட கிடையாது. எதுனாலும் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கணும். உனக்கு என்ன தெரியுதோ அதை நீ ஷேர் பண்ண. ஓகே, எனக்கு அந்த மாதிரி சொல்லும் போது அப்ப கிளாஸும் ஜாலியா போகும், நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? சோ அப்ப ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேயா, நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னு பாருங்களேன். நம்ம யூஸ் பண்ற டிவைஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டிவைஸ் வந்து இந்த மோட்டார், டிரான்ஸ்ஃபார்மர், ஜெனரேட்டர். அதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்கம்மா. என்னன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர், மோட்டார், ஜெனரேட்டர் இது எல்லாத்தையுமே எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிடலாம். இப்ப நீங்க ஒரு டாக்டர், ஒரு ஹியூமன் பாடி நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்க எதை வச்சுமா சொல்ல முடியும்? தி எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹியூமன் பாடி இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியுமாமா? அப்ப அந்த இடத்துல நீங்க எந்த வேர்டை மேஜரா எடுத்துக்கிறீங்க? சார், இந்த பேஷண்டோட இம்யூனிட்டி நல்லா இருக்கு சார், இந்த ஹியூமன் பாடி, இந்த ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ல இம்யூனிட்டி இஸ் பக்கா. ஸோ அதனால வந்து இந்த ஸ்ட்ரக்சர்னால வில் பேலன்ஸ் எனிதிங். எந்த கொரோனா வைரஸ் வந்தாலும் இம்யூனிட்டி இஸ் தேர்னா வில் பேலன்ஸ் எவ்ரிதிங். ஸோ அப்படின்ட்டு நீங்க போயிடுறீங்க. அதே மாதிரிதான் எங்களுக்கு இம்யூனிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்னா நாங்க சொல்ல முடியாது. ஓகே, ஒரு குவாலிட்டி அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். அதான் நாங்க ஜெனரலா என்ன சொல்றோம், எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க, அந்த இன்டர்வியூ பேனல்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சோ அவர்கிட்ட கேட்டாங்க, அது ஐ திங்க் all the persons to know motor, transformer and generator, one simple question I will ask. Okay, என்னன்னா what is the reason, அதாவது என்ன ரீசன்னால transformer efficiency is always better compared to all other device அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? எனிஒன் இன் தி கிளாஸ் ரூம் உங்களால சொல்ல முடியுமாமா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மரினுடைய எஃபிஷியன்சி இஸ் ஆல்வேஸ் பெட்டர்மா கம்பேர் டு ஆல் அதர் டிவைஸ். அந்த டிவைஸ்னால மட்டும்தான் கிவ் 100% எஃபிஷியன்சி கொடுக்க முடியும். மோர் தென் 95% இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணவும் முடியும். பட் மற்ற டிவைஸ் எந்த இதுலையுமே உங்களால அந்த மாதிரி பெட்டர் எஃபிஷியன்சி கொடுக்க முடியாதுமா. கேன் யூ கிவ் எனிஒன் டெக்னிக்கல் ரீசன்? உடனே ரொம்ப டெக்னிக்கலாவும் யோசிக்காதீங்க. எப்பவுமே விஷயங்கள் என்ட்ரன்ஸ்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிசிக்ஸ்ல ஒன் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம், ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாதீங்கடாமா, அது நம்மளுக்கு கவுத்துடும். ஸோ ரொம்பவும் திங்க் பண்ணாம இருந்தாலும் கவுத்துடும். இந்த மாடரேட்டா போறவங்க மட்டும்தான் என்ட்ரன்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த இயர் 2021 12th அன்னைக்கு முடிஞ்சிச்சுல எக்ஸாம், அதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சம் நான் எடுத்த பேட்சஸ்க்கு எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டன்டா நான் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் டீச் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் ஃபுல்லாவே டிரான்ஸ்ஃபார்மர் மட்டுமே நான் எடுத்திருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஈஸியா சம் போட்டாங்க. ஆக்சுவலா அதுக்கு ரீசன், நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கரா அங்க டீச் பண்ணிருக்க மாட்டேன், ஸ்மார்ட் ஒர்க்கரா டீச் பண்ணிருப்பேன். டைமிங்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணான். ஆனா நிறைய பேர் அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆப்ஷன் எடுத்தாங்க. ஆக்சுவலா ஒரு சம் வந்து கேட்டிருக்கேன். ஆக்சுவலா ஒரு 230 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 11 வோல்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 10 வாட்ஸ் பல்ப்ல ப்ராசஸ் ஆகுது. இந்த வருஷம் நீட்ல கேட்ட கொஸ்டின் இது ஆக்சுவலா. ஓகேயா? சோ இதுல அவங்க கேட்டது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த பிரைமரி காயில்ல எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் கால்ட் ஐபின்னு சொல்லுவோம். ஓகேயா? இது வச்சுட்டு நியூமெரிக்கல்ஸ் போட்டு ஃபார்முலாவெல்லாம் பயங்கரமா அவன் ட்விஸ்ட் பண்ணியிருக்கான். பவர் லாஸ்ன்னு போட சொல்லியிருக்கான். பவர் லாஸ்ன்னு பண்ணீங்கன்னா நீங்க இன்புட் பவரையும் அவுட்புட் பவரையும் ஈக்குவலைஸ் பண்ணணும்.
ஈக்குவலைஸ் பண்ணீங்கன்னா தான் பவர் லாஸ் வந்து நில்லுன்னு காமிச்சிருக்கான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல. ஓகே, அப்பதான் அது 100% எஃபிஷியன்சி கொடுக்கும். இது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல மட்டும்தான் இந்த மாதிரியான கண்டிஷனை நீங்க அப்ளைன் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலா. அப்ப அவனுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜை வச்சு கொஸ்டின் அவன் தூக்கிட்டான் ஆக்சுவலா. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாட்டிட்டாங்க. ஸோ ஆனா இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ணலாம். ஓகே, என்னன்னா ஆப்ஷனையும் கொஸ்டினையும் பிளே பண்ணியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எடுப்பாமா, சம்ம சால்வ் பண்ணாமே எடுப்பான். அவன் தான் ஸ்மார்ட் ஒர்க்கர். அவன மாதிரி கேண்டிடேட் தான் சூப்பரா பிசிக்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேயா, சோ நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா, டே அந்த மாதிரி நீ திங்க் பண்ணடான்னு சொன்னேன். அவன் திங்க் பண்ணா கொடுத்திருக்க டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்மா. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல வோல்டேஜ் வந்து எப்பவுமே டவுன் டிக்ரீசிங்கா இருக்கும். ஓகேயா, பட் கரண்ட் எப்பவுமே இன்க்ரீசிங்கா இருக்குமா. சோ உங்களுக்கு கொடுத்திருக்கிறது 11 வோல்ட்ங்கிறது டவுன். ஆக்சுவலா இது வந்து உங்களோட அவுட்புட் சைட்ல ப்ராசஸிங்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ். சோ 230 11 வோல்ட் இஸ் கன்வெர்டட் டவுன் வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் டிக்ரீஸா இருக்கும் போது கண்டிப்பா உங்களோட அவுட்புட்ல கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ல மட்டும்தான் யூனிவர்சலி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அப்போ உங்களோட இன்புட் வோல்டேஜ் ஹையா இருக்கும் போது கண்டிப்பா உங்களோட இன்புட் கரண்ட் கம்மியா தான் இருக்குமா. இந்த சிம்பிள் லாஜிக்கை வச்சு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான் அவன். 0.2 ஓகேயா, அடுத்து 2 ஓகேயா, 0.2 ஆம்பியர், 2 ஆம்பியர், 5 ஆம்பியர், 8 ஆம்பியர்னு கொடுத்திருந்தான். இந்த லாஜிக் ஒன்னு போதுமா. இன்புட்ல ப்ராசஸிங் கரண்ட் இஸ் லோ அப்படிங்கிறது அதுதான் உன்னோட கொஸ்டின் லாஜிக். இருக்கிற ஆப்ஷன்லயே லோ வேல்யூ 0.2 தான். செம்ம ஒர்க் அவுட் பண்ணாம டிக் பண்ணிட்டு போகணுமா. அந்த இடத்துல இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்துச்சு. இந்த வருஷம் நீட் பேப்பர்ல இருக்கு ஆக்சுவலா. இதுதான் நீ ஒர்க் அவுட் பண்ண கூட தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன் ஆக்சுவலா. அப்ப அந்த இடத்துல டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க நிறைய இடத்துல செம்ம ஒர்க் அவுட் பண்ணாமே போடலாம். ஓகே, சோ இதுதான் லாஜிக். இந்த மாதிரி ஸ்கில் தான் என்ட்ரன்ஸ்க்கு வேணும் ஆக்சுவலா. சோ ஒரு லோட் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா. சோ இந்த மாதிரி ஒரு எல்இடி பல்ப் கொடுத்துட்டாமா. சிம்பிள் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் இதெல்லாம். ஒரு R1 R2 given in the question paper. ஓகேயா, சோ இங்க உங்களுக்கு சப்ளை பாக்ஸ் உங்களோட டிசி சோர்ஸ் வோல்டேஜ் கொடுத்துடுறோம் 5 வோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லெபார்டரியில நீங்க பேட்டரி எலிமினேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. இட்ஸ் கால்டு ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. ஓகே, டிசி ஆர்பிஎஸ். ஆர்பிஎஸ் மீன்ஸ் ரெகுலேட்டிங் பவர் சப்ளை. நம்ம வீட்ல ஃபேன் யூஸ் பண்றீங்கல்ல, ரெகுலேட்டர், அதுக்கு பின்னாடி காயில்ஸ் ஆறுது. அந்த காயில்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் டு பிளே த மேஜர் ரோல். அதுதான் ஓம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறார் ஆக்சுவலா. ஓகே, ரெசிஸ்டன்ஸை வச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான குவான்டிட்டி கரண்ட் அண்ட் வோல்டேஜ் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறத அவரோட ரிசர்ச் ஒர்க் வந்து அதுதான். ஓகே, சோ அப்ப நீங்க ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்றீங்க, உங்களுக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ஃபேன் காயில். ஓகே, ஃபேன் இருக்கு, நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே ஃபேன் யூஸ் பண்றோம். ஃபேன்ல என்ன டைப் மோட்டர்மா யூஸ் பண்றாங்க. சோ இதெல்லாம் என்னோட கொஸ்டின்ஸ். நான் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் கேட்பேன். ஓகே, சோ உங்களோட வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன்ல வந்து இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பண்றாங்க. இட் இஸ் கம்ஸ் அண்டர் த டைப் ஆஃப் ஏசி மிஷின் அது ஆக்சுவலா. ஓகே, ஒரு ஏசி மோட்டார். ஏன்னா நம்மளோட சப்ளை பாக்ஸ்ல நீங்க கொடுக்கக்கூடிய சோர்ஸ் வந்து ஏசி சோர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகே, சோ அப்ப அந்த இண்டக்ஷன் மோட்டர்ல கரண்ட் நீங்க பாஸ் பண்றீங்க. the current flow through the coil, magnetic field is created. with help of the field magnetic force is produced. பட் இங்க தான் டெக்னிக்கல் ட்விஸ்ட் இருக்கு. அந்த டெக்னிக்கல் ட்விஸ்ட் அதுதான் டெக்னிக்கல் கான்செப்ட் டீப்பா நீங்க அங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் நான் கேட்கிற கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். ஓகேனா, கேட்கிற டைம்ல தாராளமா நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். ஓகே, சோ எனக்கு அதுதான் கொஞ்சம் கிளாஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நானே பேசிட்டு இருக்க முடியாது ஃபுல்லா. நீங்க யோசிச்சு பாருங்க, 1.5 மணி நேரம் கண்டினியூஸா நானே கத்துனாலும் என்னால கிளாஸ் எடுக்க முடியாது. அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஹெட் பெயின் வரும். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் இன்டராக்ட் பண்ணணும். இப்ப நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் எப்படி இருக்கு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. 1.5 hours நான் கண்டினியூஸா நானே டீச் பண்ணிட்டு இருந்து நானே எழுதிட்டு இருந்தா எவ்வளவு போர் அடிக்கும். நீங்க அலோ பண்ணவே மாட்டீங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல. அந்த மாதிரி சார் நாங்க சால்வ் பண்ணணும், சார் நாங்களும் இன்டராக்ட் பண்ணணும், எங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க. சோ அந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் போறதுனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் எடுக்கிறீங்க. சோ ஆன்லைனும் அது மாதிரி நீங்க பண்ணுங்க. அது நம்ம எப்படி கொண்டு வரோங்கிற மெத்தட்ல தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் வேணும்னா ஜஸ்ட் நீங்க அதை அப்படியே நீங்க ஜஸ்ட் வந்து மியூட் பண்ணிட்டு கூட நீங்க என் கூட இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகேயா, சோ இப்ப நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் பாருங்களேம்மா. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்டிருக்கேன், டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி இட்ஸ் டூ ஹை கம்பேர் டு அதர் டிவைசஸ். ஸோ இந்த இயர் நீட் கொஸ்டின் பேப்பருக்கு ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு லாஜிகேட் நியூமெரிக்கல்ல ஒரு பேசிக்கான ப்ராக்டிக்கல் கான்செப்ட் வச்சு லாக் பண்ணிருந்தாங்க அந்த கொஸ்டின். ஒரு எல்இடி பல்ப் இஸ் கிவன்மா. இந்த எல்இடி பல்புக்கு அக்ராஸா ஓகேயா பேரலா ஒரு ஸ்விட்ச் கொடுத்துடுறாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு ஸ்விட்சஸ் கொடுத்துடுறாங்க ஆக்சுவலா. இதுதான் லாஜிக்.
இந்த ஸ்விட்சஸ்க்கான பேசிக் மாடல் எங்க இருக்கு, ப்ராக்டிக்கலா கொண்டு போகணும் சிலபஸ், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரோட டொமஸ்டிக் செக்டார்லயுமே 2-வே ஸ்விட்சஸ்னு ஒன்று யூஸ் பண்றோமா, இட்ஸ் கால்டு டெக்னிக்கலா அதை நாங்க இன்ஜினியரிங்ல எல்லாம் வந்து ஸ்டார் கேஸ் வயரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார் மீன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஒரு லைன் டபுள் ஸ்விட்சஸ் இருக்கும். ஒன் லோடு கண்ட்ரோல்டு பை த 2 ஸ்விட்சஸ். நீங்க இன்னைக்கும் பாருங்க வீட்ல ஃபேன் வந்து 2-வே ஸ்விட்சஸ் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஆக்சுவலா 2 switches are there. Okay, one switches it is very near to the entrance and other switches it is very near to the bed. Okay, நம்ம எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ண முடியாது. அதனால நம்ம அந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட், அதனால இன்னைக்கு எல்லாமே மாடியில இருந்து கீழே வந்துருவீங்க, மாடிக்கு போய் ஆஃப் பண்ண முடியாது. காலிங் பெல், அதே மாதிரி மோட்டார் வீட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பம்பிங் மோட்டார், வாட்டர் மோட்டார் இருக்குல்ல, நீங்க எடுக்கிறீங்கல்ல ஹெச்பி மோட்டார். ஓகேயா, ஸோ தண்ணி வந்து நீங்க டேங்குக்கு வந்து பம்ப் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக்கு ஒண்ணுதான் அலோ பண்ணுவாங்க. நீங்க அந்த ஒரு லோடுக்கு டிஃபரெண்ட் ஸ்விட்சஸ் கொடுத்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த லாஜிக் வச்சு தான் அந்த நியூமெரிக்கல்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இதுல கேசஸ்ல பாத்தீங்கன்னா 2 switches are there. இந்த 2 switchesக்கு how many possibilities are there? 4 possibilities வரும். ஓகே, நீங்க இன்னைக்கும் வீட்ல பாருங்க அந்த 2-way switches ரெட் கலர்ல லைன்ஸ் are there. அந்த switches பாத்தீங்க அப்படின்னா ஆன்ல இருக்கும், ஆனா ஃபேன் வந்து ஆப்ரேட் ஆகாது ஆக்சுவலா. ஓகே, ஸோ இப்போ நீங்க switches ஆன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ஃபேன் காயில், மேக்னெட்டிக் ஃபீல்ட் is created with help of the fieldனால எனக்கு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபேன்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டிவைஸ் இந்த மோட்டார், இட்ஸ் கால்டு ரோட்டார்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டார்ல வந்து அந்த ஃபோர்ஸ் அடிச்சு ரோட்டர்ல பிளேட் அட்டாச்டா இருக்கு, அது ரொட்டேட் ஆகுது ஆக்சுவலா. ஓகே, சோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே சரிம்மா, எனி ஒன் இந்த கிளாஸ் ரூம் எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கம்மா. எப்படி நம்ம கிளாஸஸ்ல எல்லாம் எப்படி இருக்கீங்க, உங்களோட நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பா. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம்லம்மா, எல்லாரும் வீட்லயுமே நீங்க ஃபேன் யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஓகே, ஃபேனும் அதே மாதிரி சென்னை பொறுத்தவரை இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல ஏசி வந்து ஒரு நார்மலான லோடா ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா ஏசி வெயில் காலத்துல ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவு சம்மர் சீசனோட கிளைமேட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ஏசியும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் வீட்லயும். ஓகே, ஸோ அப்ப கண்டிப்பா ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிளைசர் யூஸ் பண்றீங்க. ஓகே, என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள்ஸ் தாமா. நம்ம சிம்பிளான விஷயத்துல தான் நம்ம கோட்டை விடுறோம், அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகே, பேசிக் தரவா இருந்தாலே யூ கேன் ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸஸ். ஓகே, ஸோ அதுதான் மெயின். என்னோட கொஸ்டின் என்ன, யாராவது இன்ட்ராக்ட் பண்ணுமா, யாராவது எனக்கு ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமான்னு பாருங்கம்மா. நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனுக்கும் ஸ்டெபிளைசருக்கும் என்ன மேஜர் டிஃபரெண்ட்மா? நம்ம இது சொல்றான்ல, ஏதோ ஒரு காமெடிக்கு கேட்பான்ல, பாம்புக்கும் ஷாம்புக்கும் என்னடா டிஃபரன்ஸ்ங்கறான்ல, இது தலையில போட்டா ஒரு ஏதோ சம்திங் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சோ அது மாதிரி வாட்ஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டெபிளைசர் அண்ட் ஃபேன்மா? யாராவது கிளாஸ் ரூம், நம்ம கிளாஸ் ரூம் ஆன்லைன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காதீங்க, தூங்கிடாதீங்க, எந்திரிச்சு போயிடாதீங்க. ஓகேயா, கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ட்ரன்ஸ் கிளாஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், சப்ஜெக்ட் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். நாளைக்கு நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பா இது எல்லாமே பேசிக் கொஸ்டின். நீங்க உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ண போகிற டிவைஸ். இன்னைக்கு மொபைல் போன் இல்லாம உன்னோட லைஃப் ஸ்ட்ரக்சரே கிடையாது, கம்ப்யூட்டர் இல்லாம கிடையாது, ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது மாதிரி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்ம கூடயே டிராவல் பண்ண போறவங்க இவங்க. அவங்கள பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க கிளியரா. அப்பதான் நீங்க வந்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியங்கிற மெத்தடாலஜி உங்களுக்கு தெரிஞ்சாதான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அதனால கண்டிப்பா கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. தட் இன்ட்ராக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் கேட்ட கொஸ்டின் புரியுதாமா? எஸ் சார். ஃபேனுக்கும் ஸ்டெபிளைசருக்கும் என்னமா மேஜர் டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேன் அண்ட் ஸ்டெபிளைசர்? Sir, when you have a short circuit in our house, stabilizer will stabilize the current. That what to say? எனக்கு சிம்பிளா ஒரே லைன்ல சொல்ல முடியுமா, டக்குன்னு புரியுற மாதிரி? ஸ்டாட்டிக் டிவைஸ் அண்ட் ரொட்டேட்டிங் டிவைஸ். அவ்வளவுதாமா, முடிஞ்சிச்சு. அதாவது எப்பவுமே வந்து நம்ம வந்து அந்த கிரியேட்டிவ்னஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏதோ ஒரு டாபிக் நான் எடுத்துட்டு இருந்தேன், ஏதோ ஒரு பேட்சஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். டே ஒரு டேபிள் இருக்குடாமா, அந்த டேபிள் என்னால மூவ் பண்ண முடியல. கரெக்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல சிங்கிள் லோட் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்பைன் லோட் சிஸ்டம்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை டீச் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் ரொம்ப வெயிட்டா இருக்குடா, என்னால இழுக்க முடியலன்னு நான் சொன்னேன். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னா, சார் இன்னொருத்தர் கூப்பிட்டுங்க சார், இன்னொரு உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்கங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து இழுத்தா டேபிள் மூவ் ஆக போகுது அப்படின்னு அவன் சொன்னான். சரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரிடாமா, நாங்க 2 பேர், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த டேபிளை மூவ் பண்றோம். எனக்கு அண்ணா டேபிள் அப்பயும் மூவ் ஆகலடாமா அப்படின்னா, அதுக்கு இன்னொரு கேண்டிடேட் அவன் சொல்றான், சார் நீங்க வந்து டேபிளுக்கு கீழே வந்து பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணலாமே, இல்லைன்னா பெட்டர் நீங்க லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாமே. சி, டெக்னிக்கல் நாலேஜ் உனக்கு இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
பட் ஆனா என்னைக்குமே அதாவது எப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் சைடு டிஃபிகல்டிஸ்னு நிறைய இருக்கு. நீங்க கொடுக்குற எல்லா டெக்னிக்கல் ஐடியாவையும் இண்டஸ்ட்ரியில இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது ஆக்சுவலா. இதுல இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபிகல்டிஸ் இல்லாம ஒரு கேண்டிடேட் கொடுக்குறான் பாத்தியா, அவனோட ஐடியா தான் அங்க சக்சஸ் ஆகுது. எல்லாரோட ஐடியாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ப்ராப்ளம் கெட் சொல்யூட்டட் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் ஆனா சிம்பிளா சொல்றான் பாத்தியா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு ஐடியாவை சிம்பிளா கொடுத்து ஈஸியா அந்த ப்ராப்ளம் அப்படி போன் ஊதிட்டு போற அளவுக்கு அந்த ஒரு ஐடியாவை கொடுக்குறான் பாத்தியா, சிம்பிள் ஸ்ட்ரக்சரா, அந்த ஸ்கில்லு தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ அதுக்குன்னு நான் அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னு நான் ஆர்கியூ பண்ணல. பட் அவங்களோட ஐடியாவை கொண்டு வரதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபிகல்டிஸ்னு நிறைய இருக்கு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபிகல்டிஸ் இல்லாத ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா ஒருத்தன் கொடுத்துட்டு போறான் தெரியுமா, சார் உங்களால என்ன 2 பேர் இருக்க முடியலையா, இன்னொருத்தர் கூப்பிடுங்க சார், ஆப்போசிட் சைட்ல இருந்து டேபிள் அப்போசிங் ஃபோர்ஸை கொடுத்து மூவ் பண்ணுங்க சார், எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் நகர போகுது. சரி, அது வந்து ஈஸி. பட் ஆனா அதுக்கே நான் ஒரு டேபிள் நகர்த்துறதுக்கு நான் போய் லூப்ரிகண்ட் ஆயில வாங்கிட்டு வரணுமா, பால் பியரிங்ஸை யூஸ் பண்ணணுமா, இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா நடைமுறைக்கு சாத்தியமா? ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிசிக்ஸை பொறுத்த வரையும் 2 விஷயம் நீங்க தரவாத்துக்கணுமா. ஒவ்வொரு எம்சிக்யூல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து அக்யூரசி ஆன்சரும் இருக்கு, ப்ரிசிஷன் ஆன்சரும் இருக்கு. இந்த ஹெட்டேக் வந்து என்ட்ரன்ஸ்ல பிசிக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ நான் திரும்ப திரும்ப அதை கிளியரா இன்சிஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேயா, ஸ்கூல்ல நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னா you will get the full marks. You will get the answer plus or minus 10%. For example 10 ampere current na teachers பாத்தீங்கன்னா 15 amperesக்கும் full mark கொடுத்துடுறாங்க, 8 ampereக்கும் full mark கொடுத்துடுறாங்க. ஓகேயா, சோ அவங்கள பொறுத்தவரை it is very close to the answer ன்ட்டு போயிடுறாங்க. நீயும் போய் ஆர்கியூ பண்ற, மிஸ் எனக்கு 10 ampere தானே மிஸ் ஆன்சர், எனக்கு 5 ampere வந்திருக்கு மிஸ், அதுக்கு ஒரு 2 மார்க்னா ஒரு 1 மார்க் கழிச்சிடுங்க மிஸ், என்னமோ பேங்க்ல இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் கொடுக்குற மாதிரி நீ போய் மார்க் வாங்கிடுற அவங்கள்ட்ட கேட்டு. பட் என்ட்ரன்ஸ்ல எல்லாம் we cannot able to do this kind of things னா. ஸோ அப்போ என்ட்ரன்ஸை பொறுத்த வரையும் ஒரு கேண்டிடேட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ்டேக்கே இல்லாம அந்த செம்ம அக்யூரசியான அசம்ஷன்ல கொண்டு வரணும். ப்ரிசிஷன்ங்கிறது இட் இஸ் க்ளோஸ் டு த அக்யூரசி தானே தவிர அது நாட் அக்யூரசி. அதனால உங்க அசம்ஷன் கூட அக்யூரேட்டா இருக்கணும்னா கண்டிப்பா உங்க சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேமா, சரி. இப்ப ஒரு கேர்ள் சொன்னா பத்தியா, சிம்பிளான ஆன்சர். இது ஒரு ஸ்டாட்டிக் மிஷின், அது ஒரு டைனமிக் மிஷின். இதுதான் பேசிக்கான ரீசன். பாத்தீங்கன்னா ஒரு மோட்டர்ல நீங்க யூசுவலாவே காயில் யூஸ் பண்றீங்க. ஓகே, அந்த காயில்ல வந்து நீங்க ஃபீல்டு கிரியேட் பண்றீங்க, கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில் as per the magnetic induction as per the scientist யாரு ஃபாரடைஸோட ரூல் கான்செப்ட் படி பார்க்கும்போது ஃபீல்டு கிரியேட் ஆயிடுது. ஸோ இதுதான் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போனீங்கன்னா எங்க இன்ஜினியரிங்ல செகண்ட் இயர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் மேஜர் ஃபீல்டு தியரி அப்படின்னு ஒரு பேப்பரே எடுக்கிறோம். அதுக்கான ஃபுல் பேசிக்கே உங்களுக்கு இங்கே தான் இருக்கு, ஸ்கூல்ஸ்ல தான் இருக்கு. அதுல அதை நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களோட ஹையர் ஸ்டடிஸ்ல ஒரு நியர்லி ஒரு 5 யூனிட்ஸ் அவுட் ஆஃப் 5 யூனிட்ஸ்ல 2 யூனிட்ஸ் ஃபினிஷ்டு ஸ்கூல்லேயே. ஸோ அதனாலதான் ஸ்கூல் சப்ஜெக்டை தரவா படிங்க அப்படின்றாங்க. ஓகேயா, ஸோ அப்ப நல்ல பர்சன்ஸ் கிளாஸ் இருக்கும் போது அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நீங்க. ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. அப்ப நம்ம ஃபீல்டு கிரியேட் ஆகுதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபீல்டை வச்சு தான் நீங்க ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்றீங்க. இட்ஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு நம்ம ஜென்ரலா சொல்ல முடியும். பட் ஆனா எல்லா அப்ளிகேஷன்லயுமே அந்த மாதிரி ஒண்ணு இல்லையே. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் டிவைஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றீங்க நீங்க ஸ்டெபிளைசர்ல மேஜரா, அதே மாதிரி மோட்டர் வந்து நீங்க ஃபேன்ல வந்து மோட்டர் மேஜரா யூஸ் பண்றீங்க. மோட்டர் இஸ் அ ரொட்டேட்டிங் மிஷின் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ ஸ்டாட்டிக் மிஷின். ஜென்ரலா அந்த கொஸ்டின்ல எஃபிஷியன்சி ஹை ஆகிறதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல யூசுவலா ஸ்டாட்டிக் மிஷின்ங்கிறதுனால ஃபிரிக்ஷன் லாஸ் கிடையாது. ஆக்சுவலா ஃபிரிக்ஷன் லாஸ் வந்து யூசுவலா எஃபிஷியன்சியை டக்குன்னு டவுன் பண்ணி விட்டுரும். ஏன்னா நீங்க ஒரு டைனமிக் மிஷின்ஸ்ல ஃபிரிக்ஷனை நீங்க ஹை பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி விட்டுரும். டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட குவான்டிட்டிஸ் எல்லாமே எக்ஸீட் ஆகி இமீடியட்டா மிஷின் ஃபயர் ஆயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நீங்க பெரிய பெரிய தெர்மல் மிஷின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து கூலண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கூலண்ட், ஏர் கூலர்ஸ், ஓகே, அதே மாதிரி கூலிங் மாய்ஸ்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்து அந்த டிவைஸோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளாஸ்ட் ஆயிடும், வெடிச்சுன்னா தாங்காது, ஃபுல் பிளான்ட்டுமே காலி ஆயிடும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹை டெம்பரேச்சர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ அந்த டெம்பரேச்சரை லிமிட் பண்ணணும்னா இஃப் யூ நோ த வேல்யூ ஒன்லி யூ கேன் ஏபிள் டு ப்ரிவென்ட் த பேஷண்ட்ஸ்னா நீங்க பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம், ஓகேயா, சிடி, எம்ஆர்ஐ, எவ்வளவோ டெஸ்ட் எடுக்கிறீங்க, எல்எஃப்டி டெஸ்ட், அது மாதிரி எவ்வளவோ எடுக்கிறீங்க. எல்லா டெஸ்டோட ரிசல்ட்ஸை வச்சுதானே நீங்க பேஷண்ட்ஸை கியூரே பண்ண முடியுது. இந்த மாதிரி நாங்க கியூர் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த டிவைஸை பத்தின வேல்யூஸஸ் எங்களுக்கு கிளியரா வேணும். அதை தான் நீங்க கால்குலேட் பண்றீங்க. ஓகேயா, ஸோ அந்த வேல்யூசஸ் மூலமா தான் யூ வில் கெட் த நாலேஜ் டு ப்ரிவென்ட் த எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த வேல்யூசஸ்ல எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த அம்மீட்டர் ஐ கேன் ஏபிள் டு மெஷர் த கரண்ட் யூசிங் எனி கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, பட் அந்த அம்மீட்டரை யார் வேணாலும் கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணலாமே.
So adu without to know the knowledge also, if you have the ammeter, you can able to measure the current reading. பட் ஆனா அவனால டெக்னிக்கலா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா? ஓகேயா? ஸோ எப்பவுமே டெக்னிக்கல் நாலேஜ் தான் will give the clear idea to escape the system. அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வெளியில வர முடியும். ஓகேயா? நீங்க எல்லாருமே டிவி பார்த்திருப்பீங்க ஆக்சுவலா. இதுல அந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்பான். அது எல்லாருமே நீங்க பாப்பீங்க ஆக்சுவலா. அதுல ஒரு ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் தான். ஒரு பைக் ரேசிங்ல இருந்து ஓகே ஒவ்வொன்றையும் ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் தான். அந்த ஒரு சின்ன கான்செப்ட் அந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னா பொட்டுன்னு கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனோட மொத்த சிஸ்டமே ஹேங் ஆயிடுது. ஸோ அது மாதிரிதான் நம்ம சப்ஜெக்ட் எல்லாத்துலயுமே ஒரு சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் அந்த ஃபுல் ப்ராசஸ்மே இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டாட்டிக் மிஷின், பட் அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன சொல்ல முடியும்? ஸோ என்னுடைய கொஸ்டின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேன்ல மோட்டார் இஸ் தேர், ஸ்டெபிலைசர்ல டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் தேர். ஓகேயா? யூஸ்வலா வந்து நீங்க இப்ப கரண்ட் பாசிங் த்ரூ த காயில், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட், வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபீல்டு ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட். அந்த ஃபோர்ஸ் வந்து இப்ப மோட்டார்ல இருக்கக்கூடிய ரோட்டார் பார்ட்ல பட்டு அது ரொட்டேட் ஆகுது. பிகாஸ் ரோட்டார் இஸ் அ வெயிட்டட் பார்ட் ஆஃப் த மிஷின். அதை ரொட்டேட் பண்ற அளவுக்கு நீங்க ஃபோர்ஸை நீங்க அதிகமா கொடுத்தாகணும். பிகாஸ் மோட்டார் இஸ் அ டைனமிக் மிஷின். அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் வருவோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில் இஸ் தேர். ஆஸ் பர் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ஃபெரடைஸ் ரூல் கான்செப்ட்ல you are creating the induction process. With help of the induction process, you are producing the magnetic force to the iron core of the transformer. அதெல்லாத்தையும் உங்களுக்கு டீடைல்டா நான் டீச் பண்றேன். ஓகேயா? சோ அப்ப ஒரு அயன் கோர் உங்களோட ஸ்டெபிலைசர்ல ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை கலட்டினீங்கன்னா உள்ள ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல ரெண்டு சைட் பார்ட் இருக்கும். அதை கட் பண்ணீங்கன்னா ரெண்டு சைட் பார்ட் இருக்கும். பிரைமரி அண்ட் செகண்டரி காயில்னு இருக்கும். இது ஹையர் செகண்டரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் யூஸ்வலாவே வந்து பிசிக்ஸ் லேபோரட்டரிஸ் எல்லாம் எடுக்கும் போது நான் டெமோ மாடல்ஸ்ல நிறைய காமிப்பேன். அதுதான் வந்து லேப் வச்சு தியரி சப்ஜெக்ட் பிடிக்கணும். அப்பதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிசிக்ஸ் எடுத்துப்பான். ஓகேயா? எப்பவுமே வந்து நம்ம எடுக்கக்கூடிய டீச்சர்ஸை பொறுத்து தான் சப்ஜெக்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட். எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுத்த டீச்சர்ஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் எபோவ் 95 மார்க்ஸ் தான் நாளா எப்பவுமே. ஸோ அதனால வந்து என்னுடைய கிளாஸ் எப்பவுமே அப்படி இருக்கணும்னு தான் நான் விரும்புவேன். ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்கா நான் கொண்டு போவேன். பட் உங்களோட இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ அப்ப எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லயும் அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட், ஃபீல்டுனால ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட். பட் ஆனா எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாட்டிக் மிஷின், அதுக்கு ஃபோர்ஸ் எனக்கு அதிகமா தேவையில்லையே. அப்போ ஒரு ஹை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன நேம் சொல்லுவீங்க நீங்க? ஒரு லோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன நேம் சொல்லுவீங்க? காமனா நீங்க சொல்லிடுறீங்க. ஓகே, இந்தியாவோட பாப்புலேஷன் இஸ் அண்ட் லைக் திஸ். ஓகே, அப்ப அந்த பாப்புலேஷன் தான் நீ உள்ள டெப்த்னஸ் போகணும். மென் ஃபீமேல்னு இருக்கணும். மென் ஃபீமேல்னு காமனா சொல்ல முடியுமா? ஸ்டேட் வைஸ் நீ பிரிக்கணும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிக்கணும். எவ்வளவு கிளாரிட்டி உனக்கு அதுல தேவைப்படுது. ஓகே, ஸோ அதே மாதிரிதான் ஃபேன் மோட்டார் coil is there, field create ஆகி force is produced. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல the same process, coil is there, field created, force is produced. ஆனா ரெண்டு ஃபோர்ஸ்மே ஒரே மாதிரி இருக்குமாமா? என்னோட டவுட் அதான். ஓகே, ரெண்டு ஃபோர்ஸஸ் சேம் வேல்யூஸா இருக்குமா? நோ சார். நோ. ஓகே, ஓகேமா. எப்படி இருக்குமா ஃபோர்ஸஸ்? எப்படி இருக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது? உங்களோட நாலேஜ், உங்களோட பிராக்டிகல் சைடு எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிரான்ஸ்ஃபார்மர் ஃபோர்ஸ் will be more than motors. ஆமா, டிரான்ஸ்ஃபார்மர் ஃபோர்ஸ் இஸ் மோர் தென் கம்பேர்ட் டு மோட்டார். ஓகேமா, ஃபைன், சூப்பர். ஏன்னா மோட்டார் ரொட்டேட்டிங் டிவைஸ்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு லோ ஃபோர்ஸ் நீங்க ஒரு ஹை ஃபோர்ஸ் கூட கம்பேர் பண்றீங்கம்மா. அப்போ வாட் இஸ் த ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் த லோ ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் த ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் த ஹை ஃபோர்ஸ்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட்னு சொல்லிடுறீங்க. காமனா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லிருக்கீங்களே, ஆனா அது லோ அண்ட் ஹை ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அப்போ வாட் இஸ் தட் ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் தட் லோ ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் தட் ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் தட் ஹை ஃபோர்ஸ்? அது சொல்ல முடியுமா? அதுக்குன்னு டெக்னிக்கல் நேம் இருக்கேமா. அது என்ன நேம்மா? ஞாபகம் இருக்கா? பிசிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி, நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. டார்க், ஃப்ளக்ஸ். வெரி குட். ஓகே, டார்க் அண்ட் ஃப்ளக்ஸ்மா. வெரி குட், சூப்பர். ஓகே, சோ டார்க் வந்து யூசுவலாவே ஃபேனுக்கு நம்ம சொல்லிடுறோம், ஃப்ளக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு சொல்றோம். டார்க் டவுன்னு சொல்றீங்க அண்ட் ஃப்ளக்ஸ் பைன்னு சொல்றீங்க. இங்க தான் சப்ஜெக்ட்டுக்கான பார்ட்டை ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். Because compared to the rotational force, compared to the magnetic force, high magnetic force, இங்க உங்களுக்கு high magnetic force தேவையில்லையே. ஏன்னா உங்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மிஷின் நீங்க சொல்லிட்டீங்க. அதுல ஃபிரிக்ஷன் லாஸ் கிடையாது. அதனாலதான் டிரான்ஸ்ஃபார்மர்ல எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கு. பட் கம்பேர் டு அதர் மிஷின்ஸ் இதுல ஃபிரிக்ஷன் கிடையாது. பட் ஆனா அயன் லாஸ் இருக்கு, காப்பர் லாஸ் இருக்கு, எடி கரண்ட் லாசஸ் இருக்கு, ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் கூட இருக்கு அதுல ஆக்சுவலா. ஓகே, சோ அதனால மெயின் லாஸ் ஃபிரிக்ஷன் கிடையாதுங்கிறதுனால எஃபிஷியன்சி பெட்டர் கம்பேர் டு அதர் டிவைசஸ். ஓகேயா, ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு ஒன் மோர் क्वेश्चन நான் கேட்டிருந்தேன். இந்த சர்க்யூட்ல
ஸ்விட்ச் பாசிபிலிட்டிஸ்ல எல்இடி பல்ப் இஸ் க்ளோயிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேட்டிருந்தேன் ஆக்சுவலா. ஸ்விட்ச் 1 அண்ட் ஸ்விட்ச் 2. ஓகே, இது S1மா, ஓகேயா, இது S2. 2 switches are there. Circuits தெரியுதா உங்களுக்கு? 2 switches are there. Possibilities பாத்தீங்கன்னா ஆன் அப்படின்னா 1 வச்சுக்கிறேன், ஆஃப் மீன்ஸ் 0மா. ஸோ 0 0 0 1 1 0 1 1மா. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன்ல பாசிபிலிட்டிஸ். 2 switches பாசிபிலிட்டிஸ், 0 மீன் ஆஃப், 1 மீன்ஸ் ஆன்டாமா. இதுல 2 switches are there. எந்த கண்டிஷன்லமா பல்ப் இஸ் க்ளோயிங்மா? இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். 0 0னா பல்ப் இஸ் க்ளோயிங்கா நாட் க்ளோயிங்காமா? Not glowing. பல்ப் இஸ் நாட் க்ளோயிங்கா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. 0 0 மீன்ஸ் ரெண்டு சுவிட்சுமே 0 0 ஆஃப் பொசிஷன். இந்த ரெண்டு சுவிட்சுமே ஆஃப் பொசிஷன் இருக்கும்போது பல்ப் இஸ் நாட் க்ளோயிங்கா? என்னடாமா, கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. ரெண்டுமே ஆஃப் பொசிஷன்ல இருந்தாகாது. ஆமா, ரெண்டு சுவிட்சுமே ஆஃப் பொசிஷன்ல இருக்கும் போது உங்களுக்கு பல்ப் இஸ் க்ளோயிங்மா? இதுக்கு ஒரு சிம்பிள் क्वेश्चन நான் கேக்குறேன். Can you answer this question ma? Anyone in the classroom? Crow sitting in the power line. Okay, நீங்க பாத்திருக்கீங்கல்ல எல்லாருமே. உங்களுக்கு சிம்பிளாவே நான் புரியுற மாதிரி கேக்குறேன். காக்கா வந்து வெளியில, நீங்க வெளியில உட்கார்ந்து இருக்கல, நீங்க தான் நம்மள எல்லாமே டெக்னிக்கலா தப்பான நேம் நிறைய யூஸ் பண்ணுவோம். கரண்ட் வந்துருச்சு போயிடுச்சு, கரண்ட்னே யூஸ் பண்ண கூடாதுமா, பவர்ங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த டொமஸ்டிக் பாக்ஸ்ல நாட் ஒன்லி ஃபார் தட் கரண்ட், 2 more quantities are there மா. அது இல்லைன்னா நீங்க ஆப்ரேட்டே பண்ண முடியாது. வோல்டேஜ் முக்கியம், கரண்ட் முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான குவான்டிட்டி இந்த ஸ்விட்ச் பாக்ஸ். அதை விட்டுட்டீங்களேமா? 3 பேர் மூவிக்கு போறீங்க, ஒன்ன மட்டும் உள்ள அனுப்பிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை வந்து வெளியில அனுப்புனாங்கன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வரும். சோ அதே மாதிரிதாமா, நீங்க கரண்ட்னு ஒரு குவான்டிட்டியை விட்டுட்டு வோல்டேஜ் கழட்டி விட்டுறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான குவான்டிட்டி பவர் ஃபேக்டர்மா. பவர் ஃபேக்டர் இல்லைன்னா நம்ம டொமஸ்டிக் லோட்ல எந்த ரொட்டேட்டிங் லோடுமே நம்ம ஆப்ரேட் பண்ணவே முடியாது. எஸ்பெஷலி ஃபேன், வாஷிங் மிஷின், மிக்சி, ஓகேயா. சோ உங்க சிபியூல உள்ள கூலிங் ஃபேன் ஓடிட்டு இருக்கு பாருங்க, ஸ்டெப்பர் மோட்டார், அது முதற்கொண்டு நீங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. சோ பவர் ஃபேக்டர் டு பிளே த மேஜர் ரோல். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन அது வரேன். சோ இப்போ நம்ம இந்த क्वेश्चனை கன்க்ளூட் பண்ணுவோம். சோ நான் என்ன क्वेश्चन கேட்டேன்? ரெசிஸ்டன்ஸ் டு பிளே த மேஜர் ரோல். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு क्वेश्चन தெரியுமான்னு பாக்குறேன். அது தெரிஞ்ச அந்த क्वेश्चन ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாம். என்ன क्वेश्चन நான் கேட்டேன்? உங்க ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில, சாரிமா வீட்டுக்கு வெளியில காக்கா வந்து கரண்ட் ஒயர்ல உட்கார்ந்துருக்கு, நிறைய பேர் பாத்திருக்கீங்கல்லம்மா. அதுக்கு ஏமா ஷாக் அடிக்க மாட்டேங்குது? என்னுடைய கிளாஸ் ஆல்ரெடி நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஏதோ ஆன்சர் சொல்ல வேண்டாம். வில் கிவ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க சொல்றாங்களான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஏமா ஷாக் அடிக்க மாட்டேங்குது? cow sitting in the power line, சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் ரீசன். ஓகேயா, ஃபைன். ஓகே, வேற ஏதாவது கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமாமா? கொஞ்சம், அதாவது உனக்கு சர்க்யூட் கம்ப்ளீட்டட், ஓகே. ஒரு டெக்னிக்கல் பர்சன்ஸ் வந்து will get the clarity regarding your definition. ஓகே, யாருமே ஒருத்தர் புரியாது உனக்கு, பட் ஆனா அவருக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கு. அவர்கிட்ட நீ எப்படிமா சிம்பிளா சொல்லி புரிய வைக்க முடியும்? Can you give any examples? கரண்ட் வந்து கிரவுண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கேதுன்னு சொல்ல முடியாதேமா. அவன் எர்த் பண்றதே கிரவுண்ட் போல வச்சுதானே போடுறான். உனக்கு இபில டவர் இருக்கு பாரு, ஒவ்வொரு வீட்டு உங்களோட ஸ்ட்ரீட் ஒவ்வொன்றுலயும் டவர் போட்டிருக்கான் பாருங்க. அவன் கிரவுண்ட் போல் போட்டிருப்பான். கிரவுண்ட் போல் போடாம உங்களுக்கு லீக்கேஜ் வந்து அடிச்சிருமா, பவர் லைன் அடிச்சிரும். ஸோ லீக்கேஜ் வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னா ஃபிளக்சுவேஷன் கரண்ட் வந்து ஒவ்வொரு டொமஸ்டிக் செக்டாரோட லோட வந்து அஃபெக்ட் பண்ணுமா. ஸோ அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பா கிரவுண்ட் போல் இருக்கணுமா. Flow of charge into the cross body, sir. ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம வரலாம். ஓகே, சிம்பிளான டெஃபினிஷன் இதெல்லாம். ஆக்சுவலா எப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் டு பிளே த மேஜர் ரோல்னு ஒரே லைன்ல நம்ம சொல்லிடலாம். ஆக்சுவலா நம்ம ஹியூமன் பாடிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கறனால தான் நீங்க மல்டிமீட்டர் ஒரு டிவைஸை நீங்க டச் பண்ணும்போது அது ரீடிங்ஸ் காமிக்கும். யூஸ்வலா யாருக்குமே 0.00 எக்ஸாக்டான வேல்யூல அது நிக்காது. ஆக்சுவலா ஸோ அப்ப க்ரௌவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா. நீங்க ஒரு பைக்ல போறீங்க, ஒரு ரோடு வந்து டிராஃபிக்கா இருக்கு, ஒரு ரோடுல ஃப்ரீயா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கிற சைட் தான் போவீங்க. ஸோ அது மாதிரிதான் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ்ல ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா சார்? ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு பல்கான டிவைஸ், அது முக்கியமான டிவைஸ்னு சொல்றீங்க ஸ்டெபிலைசர்ல. அப்ப அதுல இருக்கக்கூடிய குட்டியோண்டு ஒரு சின்ன ரெசிஸ்டர் டிவைஸ் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாமா? உன் பாடி, ஹியூமன் பாடி எவ்வளவு பெருசு இருக்கு. அதுல ஹார்ட் முக்கியம், பிரைன் முக்கியம், லிவர் முக்கியம்னு சொல்ற. எங்க உன் கையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெயில் இருக்குல்ல, அதை பிளேட் எடுத்து ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருவேன். என்ன துடிக்கிறோம். ஓகே, சோ அது மாதிரிதான் டிவைசஸை பொறுத்த வரையும் அண்ட் ஸ்மால் டைப் ஆஃப் பார்ட் ஆல்சோ டு பிளே த மேஜர் ரோல். அது அவுட்னா மெயின் டிவைஸ் அவுட் ஆயிடும்.
ஸோ அதனால அந்த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், ஐசி, ஓகேயா, ஜினர் டயோட், டயோடு எல்லாத்த பத்தி நம்ம சிலபஸ்ல படிக்க போறோம் 1 by 1, ஓகேயா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அந்த டிவைஸை பத்தின ஒரு கம்ப்ளீட் ஐடியா உனக்கு கிடைக்கும். அதை நீ நாளைக்கு ஃபியூச்சர்ல மெடிக்கல் ஃபீல்டுல நீ ஆப்ரேட் பண்றியோ, இன்ஜினியரிங் ஃபீல்டுல ஆப்ரேட் பண்றியோ, கண்டிப்பா உனக்கு அந்த நாலேஜ் வேணும். சார் நான் ஜஸ்ட் டாக்டர் அண்ட் நர்ஸ், எனக்கு எக்யூப்மெண்ட் எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னு நீ சொல்ல முடியாதுல்ல. ஸோ யூ ஹாவ் அ நாலேஜ் ரிகார்டிங் இன் ஆல் அதர் ஃபீல்டு. எல்லா ஃபீல்ட பத்தியும் அட்லீஸ்ட் பேசிக் லெவல்னாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் சர்வைவல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேமா, சரி. இப்போ நான் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் கன்க்ளூட் பண்ணிட்டு கிளாஸ் ஃபினிஷ் பண்றேன். ஸோ 2 switches ஆர் தேர். அந்த 2 switchesல ஃபர்ஸ்ட் 2 switches are off means, ஓகேயா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து crowd resistance is too high compared to wire resistance. ஏன்னா wire resistance நீங்க லோவா இருக்கிறதுனால தான் ரிசீவர் சைடு, கஸ்டமர் சைடுல நம்ம ஹை கரண்ட் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணீங்கன்னா கரண்ட் ஹையா வரும் ஆக்சுவலா. ஸோ அப்ப இங்க பல்ப் இஸ் a type of load ஆக்சுவலா. இது இல்லாம அடிஷனலா கண்ட்ரோலிங் பர்பஸ் காண்டி 2 ரெசிஸ்டிவ் லோடு போட்டிருக்காங்க. ஓகேயா. ஸோ இங்க ஆர்பிஎஸ், டிசி ஆர்பிஎஸ் ப்ராசஸ் பண்ணி இந்த 2 சுவிட்சும் ஓப்பன்ல இருக்கும் போது நான் ஆர்பிஎஸ் இன்க்ரீஸ் பண்ண ஐ கேன் ஏபிள் டு கெட் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த லோட். பல்ப் இஸ் க்ளோயிங்மா. 2 சுவிட்சும் ஆஃப்ல இருக்கும் போது அவுட்புட் ஆஃப் த லேம்ப்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லேம்போட அவுட்புட் வந்து 2 சுவிட்சுமே ஆஃப்ல இருக்கும்போது லேம்ப் இஸ் க்ளோயிங்மா. எனி ஒன் சுவிட்ச் இஸ் ஆஃப்மா. அப்ப என்ன கண்டிஷன், என்ன லேம்போட கண்டிஷன்? Off. Bulb will not. Sir. எனி ஒன் switch is off மா. இது ஒரு bridge மாதிரி இமேஜின் பண்ணுங்கம்மா. இது ஒரு bridge மாதிரி. 2 bridgeம் ஓபன்ல இருக்கும் போது இது வழியா பஸ் வர முடியாதுமா. யூ ஜஸ்ட் இமேஜின் a bridge மா. 2 bridgeம் ஓபன்ல இருந்தாலும் பஸ் வர முடியாது. இதுல எனி ஒன் bridge ஓபன்ல இருந்தாலும் பஸ் வர முடியாதுமா. இதை ஓபன் பண்ணாலும் நீ இந்த இடத்துக்கு வர முடியாது, நீ இதை ஓபன் பண்ணாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஓகேயா. அப்ப எனி ஒன் switch is on, any one switch is off also, your bulb is glowing தாமா. ஓகேயா. கரண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா லோடு வழியா ப்ராசஸ் ஆகுறது. யூ வில் கெட் கரண்ட் த்ரூ த லேம்ப். பாத்தீங்கன்னா இந்த 3 கேஸ்லயுமே பல்ப் இஸ் க்ளோயிங் தான். எனக்கு ஒண்ணு லாஸ்ட் கேஸ்ல தான் ட்விஸ்டிங்கே இருக்கு. 2 சுவிட்சுமே க்ளோஸ்டுமா. 2 switches is closed, 2 சுவிட்சுமே ஆன்மா. இப்ப பல்ப் இஸ் க்ளோயிங்கா நாட் க்ளோயிங்கா? நாட் க்ளோயிங். என்ன ரீசன்மா? நாட் க்ளோயிங்னா என்ன ரீசன்? சோ ஒரே இதுலயே வந்து 2 டைப் இதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சார். ஒரே இதுல 2 டைப் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படியெல்லாம் இல்ல. நம்ம டெக்னிக்கல் ஃபீல்டுல இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதே இல்ல. என்னோட ரிசர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் அல்காரிதம் ஃபேன்ல யூஸ் பண்ணி, மோட்டர்ல ஜெனட்டிக் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஹியூமன் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டரை மோட்டருக்கு கொடுத்து மோட்டரோட ஃபேக்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஃபீல்டெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னும் ஐஐடி பர்சன்ஸோட பிஹெச்டி எல்லாம் பார்த்தோன்னா வேற லெவல்ல கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ அதனால நம்மளால டெக்னிக்கல் ஃபீல்டுல முடியாதுன்னு எதுவுமே இல்லம்மா. கண்டிப்பா பண்ண முடியும். பட் ஆனா நீ சொல்ற ரீசன் இங்க எடுத்துக்க முடியாது கண்டிப்பா. வேற ஏதாவது எனி டெக்னிக்கல் ரீசன்? அதாவது அதோட நேச்சரே அப்படிதான் இருக்கணும். முடியாதுன்னு சொல்றதை விட அதோட நேச்சரே அந்த மாதிரி இருக்கும். அப்ப நேச்சரை we cannot able to change. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கியூட்டை மாடிஃபை பண்ணணும். அப்ப இந்த சர்க்கியூட்டோட நேச்சர் என்ன இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம கொஞ்சம் கோ த்ரூ பண்ணணும். The crow sitting in the power line, crow resistance is too high. Resistance to resist the electron தடுக்குது அது ஆக்சுவலா. அதனால டிராபிக் இருக்குன்னே தெரிஞ்சு யாரும் அங்க போறது கிடையாது ஆக்சுவலா. அதே மாதிரிதான் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா தடுக்குன்னு தெரிஞ்சு அந்த சைடு போறதே கிடையாது. அதனாலதான் ஒயர் ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கிறதுனால மேக்ஸிமம் எலக்ட்ரான் அது வழியா போயிடுது ஆக்சுவலா. அதே தான் இங்கேயும். So இப்ப சிம்பிளா பல்ப் இஸ் நாட் க்ளோயிங்னா ரெசிஸ்டன்ஸ் டு பிளே a மேஜர் ரோல். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இந்த ஒயர்ல switches is closed, இது கண்டினியூஸ் பாத் ஆயிடுது ஆக்சுவலா. இந்த ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனா இந்த நோடு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலா. நோடு மீன்ஸ் கரண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து டெக்னிக்கலா நோடுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஓகேயா. இந்த நோடோட ஃபங்க்ஷன் டு ஸ்ப்ளிட் த கரண்ட். சோ அப்ப இந்த இடத்துக்கு அப்புறமேட்டு லேம்ப் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ லேம்ப் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். சோ 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். Okay, அப்ப net resistance in this line is compared to this line. Okay, 2 lines are there. Here one line is there, here another line is there. Compared to this line, இந்த லைனை விட இங்க net resistance ஹையா இருக்கு. Resistance to resist the electron, அதனால maximum electron இதுல போக முடியாதுமா. So circuit ஓட nature, as per this circuit nature, the maximum electron flow like this, இப்படி போக ஆரம்பிச்சிடும் சுத்தி. So இப்ப இந்த பாத் வழியா மேக்ஸிமம் எலக்ட்ரான் போறதுனால இங்க மினிமம் நெக்லெக்டிங் எலக்ட்ரான், அதால பல்பை க்ளோ பண்ண முடியாது, ஜஸ்ட் ஃபிளிக்கரிங் பண்ணலாம். ஒரு சின்ன பிளிங்கிங் இருக்கும், இட்ஸ் கால்டு ஃபிளிக்கரிங்னு சொல்றோம். ஓகே, அந்த ஃபிளிக்கரிங் இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பர் க்ளோயிங் அதால கொடுக்க முடியாது.
ஓகேயா? ஸோ அப்ப மேக்ஸிமம் கரண்ட் எனக்கு எங்களோட ஃபீட்பேக் பாத்னு சொல்லுவாங்க இது டெக்னிக்கல்ல, அந்த பாத் வழியா கண்டக்ட் ஆயிடும். ஸோ என்னோட பல்ப் எனக்கு சர்க்யூட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஸோ அப்ப பல்ப் இஸ் நாட் க்ளோயிங் அப்படிங்கறதான் கான்செப்ட். ஓகேயாமா? பாயிண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் உங்களுக்கு, லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஒரு சின்ன கொஸ்டின் தான், ஒரு ஐக்யூ பேஸ்டு கொஸ்டின் தான். இதுல how many conditions are there ma bulb is glowing? 4 conditions. Table பாருமா, how many conditions are there? Question கொஞ்சம் நான் என்ன கேக்குறேன்னு கிளியரா கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? நான் ஒன்னு கேட்க நீங்க ஒன்னு ஆன்சர் பண்ணிர கூடாது. ஓகேயா? நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன், how many conditions are there the bulb is glowing னு கேக்குறேன். 3 conditions are there. Okay, என்னோட क्वेश्चन ரொம்ப சிம்பிள்மா, கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ்ல எந்த கண்டிஷன்லமா பல்ப் இஸ் க்ளோயிங் னு சொல்றீங்கல்ல, இத நாங்க வந்து லக்ஸ் அப்படிங்கற ஒரு ரேட்டிங்ஸ் மூலமா நம்ம எடுக்க முடியும். இட்ஸ் கால்ட் illumination of the bulb னு சொல்றாங்க. இது தமிழ்ல சொல்றதா இருந்தா அந்த பல்பினுடைய வெளிச்சம்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? அந்த வெளிச்சம் எந்த கண்டிஷன்லமா, அதாவது 3 கண்டிஷன்லயுமே பல்ப் இஸ் க்ளோயிங் தான், உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது. எந்த கண்டிஷன்லமா பிரைட்னஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு எரியும்? 0 ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பிரைட்னஸ் ஆஃப் தி பல்ப் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ் சேம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் காமிக்கிறேன். இது கூட நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆன மாடல்ஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் காமிச்சிருக்கேன். 2 switches are there. இங்க ஒரு எல்இடி ஒரு லேம்ப் நான் கனெக்ட் பண்ணிடுறேன்மா. இப்போ நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுத்துடுறேன். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். So இப்ப யூசுவலா இந்த இடத்துல S1 S2 is there. இப்ப இந்த 2 switches is on. ஓகேயா? அப்படின்னா bulb is glowing தான். Any one switches off னாலும் bulb is glowing தான். 10 னாலும் bulb is glowing தான். ரெண்டு சுவிட்சுமே ஆஃப் இருக்கும் போது தான் bulb is not glowing. So இங்கேயும் உங்களுக்கு 3 கண்டிஷன்ல bulb is glowing தான். இதுல எந்த கண்டிஷன்லமா பல்போட பிரைட்னஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க? 10. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே, அதுல கூட அந்த சுவிட்சஸ் பேரலலா தான் இருந்தது. அது எப்படி சுவிட்சஸோட பேரலல் பொசிஷனை மாத்தவே கிடையாது. அப்ப அதுல 0 சொல்றீங்க, டக்குன்னு இந்த சர்க்யூட்ல 10 மாத்துறீங்க. ரெண்டு சுவிட்சஸ்மே எனக்கு ப்ராசஸிங் பாரு, சுவிட்சிங் ப்ராசஸிங் எனக்கு 0 போட்டிருக்கீங்க. இங்கேயும் எனக்கு 0 போட்டாலும் எனக்கு பல்ப் இஸ் நாட் க்ளோயிங்கிற கண்டிஷனே வந்துருச்சு. ஸோ அப்ப 0 1 10 ஆர் 11 போட்டா பல்ப் இஸ் க்ளோயிங். என்னுடைய கொஸ்டின், எந்த கண்டிஷன்ல பல்ப் ரொம்ப பிரைட்டா எரியும் நான் கேட்டிருக்கேன். ஒன் ஒன் அப்படிங்கிறப்ப இதுவும் ஆன் இதுவும் ஆன். ஓகேயா? அப்ப பல்ப் இஸ் க்ளோயிங் தான். பட் கரண்ட்டை நீங்க ஸ்பிளிட் பண்றீங்கம்மா யூசுவலா. ஸோ 11 க்ளோ ரேட்டை விட 0110 வரக்கூடிய க்ளோ ரேட் தான் ரொம்ப ஹையா இருக்கும்மா. என்ன ரீசன்னா, நீங்க ஒரு டேப்ல வந்து வாட்டர் எடுக்கிறீங்க, அந்த வாட்டரை ஸ்பிளிட் பண்ணாம, ஓகேயா, விஷயம் கிளியரா புரியணும். ஒரு வாட்டரை நீங்க எடுத்து அதை ஸ்பிளிட் பண்ணாம ஜஸ்ட் அப்படி பெண்ட் பண்ணி அப்படி அழகா வாட்டரை நீங்க சப்ளை பண்றீங்க. இதனால எந்த இடத்துலையுமே வாட்டர் பிரஷர் லெவல் ஹை டிவியேட் ஆகிறது கிடையாது. இந்த பிரஷர் டிவியேட்டட் லெவல தான் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல 2 டைப் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோவா படிக்கிறோம். இட் இஸ் கால்டு ஸ்டீம் லைன் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு படிக்கிறீங்க ஆக்சுவலா. ஸோ அப்ப நீங்க இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ எப்படி இருக்கு, ஒரு லிக்விட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துருது. இதுல there is no any velocity changesனா, ஸோ அதனால வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. இதுல லீக்கேஜ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் கிடையாதுமா. அது நீங்க அப்பர் பிரான்ச் வழியா ப்ராசஸ் பண்ணாலோ இல்ல லோயர் பிரான்ச் வழியா ப்ராசஸ் பண்ணாலோ லீக்கேஜ் அதிகம் இருக்காது. ஆனா அதே வாட்டரை நீங்க ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணி அந்த ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணி ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை வச்சு அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல ஃபோர்ஸ் ப்ரெஷர் பாயிண்ட் மாத்தி அதுக்கப்புறம் அதை டைவர்ட் பண்ணி அதை இந்த சைடு பிரிச்சு விட்டு இந்த சைடு பிரிச்சு விட்டு மறுபடியும் இன்னொரு ஜங்ஷன்ல அதை ஜாயின் பண்ண வச்சு அதோட நேச்சரையே நீங்க சேஞ்ச் பண்றீங்க. இந்த 2 பாத் வழியா நீங்க சேஞ்ச் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட் கொண்டு வந்து தான் நீங்க ப்ராசஸ் பண்றீங்க. அப்ப கண்டிப்பா அதோட ப்ரெஷர் டிவியேட்டட் லெவல் என்ன பண்ணும்னா இந்த ப்ராசஸிங் சிஸ்டம்ல லீக்கேஜ் கிரியேட் பண்ணும். அந்த லீக்கேஜ்னால கிரியேட் ஆகக்கூடிய லீக்கேஜ் எலக்ட்ரான்ஸ்னால பல்போட க்ளோ ரேட் குறைஞ்சிடும். ஓகே, சோ அப்ப கண்டிப்பா நீங்க எனி ஒன் ஸ்விட்ச் இஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் யூ வில் கெட் பெட்டர் illumination in the bulb. ஓகேயா? ஸோ இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் தாமா டு பிளே த மேஜர் ரோல். ஓகேயா? ஸோ நம்ம 1 by 1 அப்கமிங் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டென்சர் பத்தி எல்லாம் நம்ம பேசணும். ஃபேன் பேக் சைட்ல யூஸ் பண்றீங்கல்ல கண்டென்சர், த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டென்சர் இஸ் டு இன்க்ரீஸ் த பவர் ஃபேக்டர். அப்போ வாட் டஸ் மீன் பை பவர் ஃபேக்டர்? அது ரிகார்டிங்லாம் நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்கான்.
வாட்னா என்ன, வோல்ட் ஆம்பியர்னா என்ன, 100 வாட்ஸ் பல்ப் ப்ராசஸிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஓகே. நிறைய டெக்னிக்கல் ஐடியாஸ் இருக்குமா. ப்ராக்டிக்கல் ஸ்கில்ல வச்சு சப்ஜெக்டை நம்ம எடுக்கணும் ஆக்சுவலா. தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் எனி ட்ராக், எய்தர் போர்டு ஆர் அதர்வைஸ் என்ட்ரன்ஸ். பட் பிசிக்ஸ் வந்து ஒரு பெரிய பார்ட், 1 by 1 ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம போகணும். ஸோ அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் மோர் கன்வீனியன்ட் இன் த சப்ஜெக்ட். ஓகே. ஸோ அதனால எனி டிஃபிகல்டிஸ் இஸ் தேர், எனக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், என்னால ரொம்ப ஸ்லோ பண்ணவும் முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸ். ஸோ அதனால வந்து கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போனாதான் ஃபீல் கம்ஃபர்டபுள் டு கம்ப்ளீட் த சிலபஸ் இன் தட் எண்ட் செக்ஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வரும், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வரும், ஓகே. நீங்க மற்ற பாயிண்ட்லயும் நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. ஸோ அந்த டைம் எல்லாம் எனக்கு கிளாஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். பிகாஸ் வி ஹாவ் அ லெஸ் டைம் டு கம்ப்ளீட் த போர்ஷன். ஸோ அதனால எனக்கு டைம் ஆல்சோ இட் இஸ் லைக் ஒரு பெரிய பிக் இஷ்யூஸ் ஆர் தேர். எனக்கு வில் மேனேஜ் தட் என்டையர் பார்ட், டைம் பார்க்கணும், ஷார்ட் கட்ஸ் எடுக்கணும், உங்களோட சிலபஸ் கம்ப்ளீஷன் கொண்டு வரணும். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ராக் டு ஃபினிஷ் த பார்ட் ஆக்சுவலா. ஸோ அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ ஃபேக்கல்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ஃபாஸ்ட் போனாதான் ஃபுல் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால இஃப் யூ ஹாவ் எனி குவரிஸ் ஆர் எனி டிஃபிகல்டிஸ், தாராளமா என்கிட்டயோ இல்லை நம்ம சார்ட்ட அப்டேட் பண்ணுங்க. உங்களோட கன்வீனியன்ட் தான் நம்ம அகாடமியோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதுதான். ஸோ உன்னோட இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், அந்த கொஸ்டின் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆஸ் அ சீனியர் ஃபேக்கல்டி இன் அவர் அகாடமி, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஐ வில் கிவ் அஷூரன்ஸ் யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் இன் மை சப்ஜெக்ட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தட் you're going to appear that examination na, so NEET and JEE எழுதும் போது you feel comfortable, அந்த assurance நான் கொடுக்கிறேன். பட் ஒன்லி திங், உன்னோட சைட்ல ஹார்ட் ஒர்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்ட் ஒர்க்கை எப்படி நான் ஸ்மார்ட் ஒர்க்கா மாத்தணுங்கிற மாடியூல் நான் கொடுத்துடுவேன். அதை நீ ஃபாலோ பண்ணி your hard work is converted into smart work, you will get maximum mark in the entrance examination. So அதெல்லாம் entrance எல்லாம் nothing is there. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கிளாரிட்டி இருந்தா போறோம். ஸோ சப்ஜெக்ட் இன்வால்மெண்ட் இருந்தாலே கண்டிப்பா பிசிக்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வர முடியும். ஓகே. சரிம்மா, ஆல் த பெஸ்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் டெமோ தான், ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி தான் நான் கவர் பண்ணி எல்லா மாடியூல்ஸையும் பேசியிருக்கேன். ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல இந்த மாதிரி போறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நம்மளோட கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வில் பிளான் டு கம்ப்ளீட் த யூனிட் as soon as possible. ஓகே. ஸோ ஷார்ட் கட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும், ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் எல்லா ஆங்கிள்லயுமே சப்ஜெக்ட் நம்ம கொண்டு போகணும். ஓகே. எனக்கு உன்னோட கன்வீனியன்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஹாவ் எனி டிஃபிகல்டிஸ் ஆர் எனி டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா நீ எனக்கு கிளாஸ்ல அப்டேட் பண்ணு. ஹோம்ஒர்க் சம்ஸ் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது எனக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் எடுத்தேங்கிறத எனக்கு கொஞ்சம் நீங்க தான் ரீகேப் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம அடுத்தடுத்த மாடியூல்ஸை கண்டினியூஸா கொண்டு போகணும். உங்க சைட்ல என்ன டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் அதை எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அதை ஓவர் கம் பண்ணி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடியூல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு ரியல் டீச்சரோட, ஒரு ரியல் என்ட்ரன்ஸ் ஃபேக்கல்ட்டியோட ஒர்க் ஆக்சுவலா. ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஒரு டீம் ஒர்க்கா கொண்டு போய் ஃபைனலா எவ்ரி ஒன் வில் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அது வாட் எவர் இட் மேபி, நீ ஜேஇஓ இல்லை நீட்டோ ஆர் அதர்வைஸ் பிட்ஷாட்டோ இல்லை எனி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களோட ஃபியூச்சர் பொறுத்தவரை வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் யூ கேன் நாட் ஏபிள் டு சர்வே எனி கைண்ட் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அது சர்வே பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெளிவான ஒரு விஷயம். ஸோ அது இதுதான் ஃபேக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி டைம் இருக்கும் போதே அதை யூட்டிலைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா அதை வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணி நம்ம வில் கெட் அ சக்சஸ் இன் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ஸ், அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேமா? சரி, ஓகேமா. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்மா. பாய்மா, ஆல் தி பெஸ்ட். Okay, sir. Thank you, 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 sir. So much, sir.